ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ. நந்தாதீபகடப்ரணர்த்தக மகாகாருண்யரக்தாம்பக ஸ்ரீநாராயண புருஷோத்தமபதி ஸ்ரீரத்னகூட்டாதிபான் வைகுண்டேஸ்வர மாதவம் ச கமலாநாதம் ச கோபீபதிம் நௌமி ஏகாதசா நாகபுர்யதிபதேன் சார்தம் கலித்வம்சினா. சிலம்பினிடைச் சிறுபரள் போல் பெரியமேரு திருக்குளம்பில் கனகனப்பா திருவாகாரம் கொழுங்க நிலமடந்தை தனை இடந்து புல்கி கோட்டிடை வைத்து அருளியம் கோமான் கண்டீர். இளங்கிய நான்மறை அனைத்தும் அங்கமாறும் ஏழிசையும் கேள்விகளும் என் திக்கு எங்கும் சிலம்பியனர் பெரும் செல்வம் திகழும் நாங்கூர் திருத்தெற்றியம்பலத்தென் செங்கன்மாலே. 108 திவ்யதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் அனுபவித்துக் கொண்டு வரோம். அதில திருமணிமாட கோயில், திரு அரிமேய விண்ணகரம், இந்த 2 திவ்யதேசங்களை தொடர்ந்து இன்றைய தினம் 3வதாக திருத்தெற்றி அம்பலம் என்கிற திவ்யதேசம். திருத்தெற்றி அம்பலம், தெத்தியம்பலம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம் இது. ஆனாலும் இதை என்ன சொன்னா பிரசித்தமா தெரியும் அப்படின்னா, திருநாங்கூர் பள்ளிகொண்ட பெருமாள் கோயில், நாங்கூர் பள்ளிகொண்ட ரங்கநாதர் கோவில் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஒரு ஊருக்குள்ளேயே நிறைய கோவில்கள் இருக்கிறதுனால ஆழ்வார் வைத்த பெயர் பிரபந்தம் தெரிந்தவாளுக்கு, அனுபவிக்கிற நமக்கு தான் தெரியும். பொதுவா எல்லோருக்கும் தெரிந்தது அப்படின்னா அந்த பெயரை வைத்து, பெருமாளுடைய திருநாமத்தை வைத்து இந்த ஃபேமஸா அறியக்கூடிய பெயர் தான் தெரியறது. அதனால இப்ப சமீபத்துல இந்த கோவிட் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த பெருமாளுக்கு சம்பரோக்ஷணம் ஆச்சு. அப்படி ஆற சமயத்துல கூட திருநாங்கூர் பள்ளிகொண்ட ரங்கநாத பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு தான் ஊரெல்லாம் போஸ்ட் ஒட்டினான். அந்த மாதிரி பள்ளிகொண்ட ரங்கநாதர் அப்படின்னா தெரியும். ஆழ்வார் திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். புராணத்திலே ரக்தாக்ஷபுரம் அப்படின்னு பெயர். ரக்த அக்ஷபுரம், சிவப்பு கண்களை உடைய பெருமாளுடைய ஊர். ஆழ்வார் இந்த எம்பெருமானை திருத்தெற்றி அம்பலத்து என் செங்கண் மாலே அப்படின்னு மங்களாசாசனம் பாடினர். செங்கண் செம்மையான கண், மால் அப்படின்னா திருமால் சொல்லக்கூடிய பெருமாளை குறிக்கக்கூடிய பதம், புருஷோத்தமனான எம்பெருமானை குறிக்கக்கூடிய பதம். சிவந்த தாமரை, அதாவது செந்தாமரை இருக்கிறதே, அந்த செந்தாமரையை ஒத்த கண்களை உடைய பெருமாள். எந்த பெருமாளை செந்தாமரை கண்ணன் என்றும் புண்டரீகாட்சன் என்றும் கொண்டாடுகிறோமோ அந்த எம்பெருமான் சயன கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய ஊர் அப்படின்ற காரணத்தினாலே இதை செங்கன்மால் உரைகின்ற திருப்பதியாக ஆழ்வார் கொண்டாடி இருக்கிறார். அந்த செங்கன்மால் அப்படின்ற பதத்தை அப்படியே சம்ஸ்கிருதத்தில மாத்தினா ரக்தாக்ஷன் அப்படின்னு ஒரு அக்ஷம் அப்படின்னா கண்ணு, ரக்தம்னா சிவப்பு, சிவந்த கண்களை உடையவன், சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவன் ரக்தாக்ஷன். அந்த ரக்தாக்ஷனுடைய ஊரானபடியினாலே ரக்தாக்ஷபுரம் அப்படின்றது இதற்கு சம்ஸ்கிருதத்திலே பெயர். ஏன் ஆழ்வார் திருத்தெற்றி அம்பலம்னு பாடினர் அப்படின்னு பார்த்தா, அம்பலம் அப்படின்னா கோவில்னு அர்த்தம். தெற்றி தெற்று அப்படின்னா மற்ற இடங்களை விட கொஞ்சம் மேடா இருக்கிறது, மற்ற இடங்களை விட கொஞ்சம் அப்படி ஒசர தூக்கிட்டு நிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப சில பேருக்கு பல்லு கூட எல்லா பல்லும் சமமா இருக்கும், ஒரு சில பல்லு அப்படி மேல தூக்கிண்டு நின்னுதானா தெத்து பல்லுன்னு சொல்றோம் இல்லையோ, அதை தெற்று பல் அப்படின்னு சொல்றோம். தெற்று அப்படின்னாக்கா கொஞ்சம் உசந்திருப்பது, கொஞ்சம் உயர்ந்திருப்பது. அந்த மாதிரி இந்த திவதேசத்திலே மற்ற பெருமாளை எல்லாம் காட்டிலும் இந்த பெருமாள் கொஞ்சம் மேடான இடத்திலே கோவில் கொண்டிருக்கிறார். அதனாலே தெற்றினா மேடு, மேட்டு நிலம், மேடாக இருக்கக்கூடிய பூமி.
ஒரு உதாரணமா சொல்லணும் புரியும்படின்னா திண்ணைன்னு வச்சுக்கலாம். ஆத்துல தரையில படுத்துக்கிறதுக்கும் திண்ணையில படுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி திண்ணை போன்று இருக்கக்கூடிய இடத்திலே பெருமாள் இங்கே செங்கன்மாலாக சிவந்த கண்களை உடையவனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதனால ஆழ்வார் இதை திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு பாடினார். இங்கே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை செங்கன்மாலேன்னு கொண்டாடினார் ஆழ்வார். இது திருத்தெற்றி அம்பலம், மேடான கோவில், மேட்டிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்ற அர்த்தத்தின்படி வந்தது. இந்த திவ்யதேசமும் திருநாங்கூருக்குள்ளேயே இருக்கிறது. நாங்கூருக்குள்ளேயே இருக்கக்கூடியதான திவ்யதேசம். முதல்ல மணிமாட கோயில் நாராயண பெருமாளை சேவித்தோம். அங்கிருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி அப்படி வந்தோமானா திரு அரிமேய விண்ணகரம் குடமாடு கூத்தன். குடமாடு கூத்தனை சேவிச்சுட்டு அந்த எம்பெருமானுடைய மதியில ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோமானா நேர ஒரு தெரு, அந்த தெருவனுடைய கோடிக்கு இடது பக்கம் திரும்பினோமானா அத்தியாச்சரியமா நமக்கு சேவை சாதிக்கிறது, நம்ம கண்ணில் படக்கூடியது இந்த திருத்தெற்றி அம்பலம் பள்ளிகுண்ட ரங்கநாத பெருமாளுடைய திருக்கோவில். பார்த்தாலே கோவில் அப்படியே ஆச்சரியமா ஏதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது போல நிறைய படிகளோடு கூட அப்படியே மேட்ல தெரியும் கோவில். தெற்றின்ற வார்த்தைக்கும் அம்பலம்ன்ற வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுட்டோமானா ஆழ்வார் திருத்தெற்றி அம்பலம்னு இதுக்கு பெயர் கொடுத்தது 100க்கு 100 தகும்னு கொண்டாடுவோம். அந்த மாதிரி பாக்குறச்சே அப்படி மேடா சேவை சாதிக்கக்கூடிய இடம். பெருமாளுக்கு எதிர கருடன் சன்னதி இருக்கு. கருத்மான் பெருமாளை கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கார். அவருடைய சன்னதி மறைக்கிறது. அந்த கருடன் சன்னதியோ கொடிமரமோ அங்க இல்லைன்னா ரோட்ல போறவா வரவாலாம் கூட நின்று பெருமாளை கையை கூப்பிட்டு போலாம். அப்படி ஆச்சரியமான மேட்ல நன்னா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் இவர். இந்த ஏகாதச ருத்ராளுக்கு பெருமாள் சேவை கொடுத்தார். அந்த 11 ருத்ராளுக்கு தான் 11 பெருமாள் வந்தான்னு பார்த்தோம். ஏற்கனவே புராண பிரசித்தமான கஷேத்திரங்கள்ல இந்த பெருமாள் தான் இங்க சேவை கொடுக்கறான்னு பார்த்தோம். அந்த மாதிரி திருமணிமாட கோவில் பெருமாள் பத்ரி நாராயணன், திரு அரிமேய விண்ணகர பெருமாள் கோவர்தனகிரி கிருஷ்ணன் கண்ணன் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த திருத்தெற்றி அம்பலத்து பள்ளிகொண்ட பெருமாள் யாரு அப்படின்னா எல்லா திவதேசங்களுக்கும் தலைமேகமாக விளங்கக்கூடிய பெரிய கோயில் என்றும் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினது போல பெரிய கோவிலான ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன். அவனே இங்கு செங்கன்மாலாக சயனித்துக் கொண்டு இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி சேவை சாதித்தான் அப்படின்றது விஷயம். அதனால இந்த எம்பெருமான சேவித்தா ஸ்ரீரங்கநாதனை சேவித்த அனுகிரகம் ஏற்படுறது. அந்த ஊருக்கு அருகில இருக்கக்கூடியவா ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெரிய பெருமாளை சேவிக்க முடியல, அத்தனை கூட்டத்துல கால் கடுக்க நின்று பெருமாளை சேவிக்க முடியலன்னா இந்த எம்பெருமான சேவித்தா ரங்கநாதனை சேவிச்சத பலன் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இப்படி ஆச்சரியமா ரங்கநாதனுடைய கோயிலானபடியினாலே ரங்கநாதனே இங்க பள்ளி கொண்டபடியினாலே ஆழ்வார் ஒரு இடத்துலயும் செங்கன்மால் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. எங்கேயும் அரங்கா ரங்கநாதான்ற வார்த்தையை ஆழ்வார் பயன்படுத்தவே இல்லை. ஸ்தல புராணமும் கூட ரக்தாக்ஷன்னு தான் குறிப்பிடுறது. எங்கேயும் ரங்கநாதன் சப்தம் இல்லை. ஆனா இதை ஏன் ரங்கநாதர் கோவில்னே பிரசித்தமா சொல்றா அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதனே இங்க செங்கன்மாலா சயனி சாதிச்சானோ இல்லையோ, சயனிச்சுண்டு சேவை சாதிச்சானோ இல்லையோ, அதனால ரங்கநாதனே தான் இங்க இருக்கிறபடினாலே இவன் ரங்கநாதன் தான். அதே மாதிரி மணிமாட கோயில் பெருமாளை கூட பத்ரி நாராயணன் சொல்றது உண்டு. நாராயணன் மணிமாட கோவில் நாராயணன் எல்லாம் சம்பிரதாயம் தெரிஞ்சவா சொல்லுவா. பொதுவா எல்லாரும் சொல்றச்ச பத்ரி நாராயண பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன்னு தான் சொல்றது. அந்த மாதிரி எந்த எம்பெருமான் இங்க சேவை சாதித்தானோ அவன் பேர்லயே இவாளை வழங்குறதுன்றது ஃபேமஸ் ஆனபடினாலே இதை ரங்கநாதர் கோவில்னு சொல்லியே பழகிடுத்து. செங்கன்மால் அப்படின்னா பிரபந்தம் தெரிஞ்சவாளுக்கு திவதேச வைபவம் தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். அப்படி ஆச்சரியமா பெரிய பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம். ஒரு சிறப்பு என்னன்னா இந்த திருநாங்கூர் 11 திருப்பதிகள் இருக்கு பாருங்க. இந்த 11 திருப்பதிகள்ல பெருமாள் நின்ன திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோலத்திலும் தான் இருக்கார் மெஜாரிட்டி. பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் இது. இந்த 11 திருப்பதிகள்ல இங்க தவிர பெருமாள் வேற எங்கேயும் சயன கோலத்தில் இல்லை. அதனால ஒரே பள்ளி கொண்ட தலமானபடியினாலே இந்த பள்ளி கொண்ட ரங்கநாதர் அப்படின்ற கோவிலுக்குரிய பெயர் ரொம்ப நன்னா ஃபேமஸா பதிஞ்சு போயிடுது ஜனங்களுடைய மனசுல. அதனால இது ஒரே சைன திருக்கோல கஷேத்திரம். அப்படியே குரூப்ல படங்களை ஷேர் பண்ணிருக்கேன். பெருமாளுடைய மூலவரும் உற்சவரும் சேர்த்தியா எழுந்தருள் இருக்கிற படம் ஒண்ணு, உற்சவர் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய ஏதோ உற்சவத்தில் எடுத்த சேர்த்தி படம் ஒண்ணு 2 படம் ஷேர் பண்ணிருக்கேன். அடியே நாங்க பெருமாளை சேவித்துக் கொள்ள வேண்டியது. பெருமாள் மூலவருக்கு செங்கன்மால் அப்படின்னு திருநாமம். ஸ்தல புராணம் ரக்தாக்ஷன் சிவந்த கண்களை உடையவன் இவனுக்கு பேர் கொடுக்கிறது. ஆழ்வார் அப்படியே தமிழ் செங்கன்மால் கொண்டாடினார். அதனாலே ரக்தாக்ஷன் செங்கன்மால் அப்படின்னு 2 திருநாமங்கள்.
பெரிய பெருமாளே இங்க சயனிச்சுட்டு இருக்கிறபடினாலே ரங்கநாதன், ரங்கநாதர், பள்ளி கொண்ட ரங்கநாதர் அப்படின்னு எல்லாம் திருநாமம் பெருமாளுக்கு. அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி ரங்கன், லக்ஷ்மி ரங்கர் அப்படின்னு பெயர் உண்டு பெருமாளுக்கு. ஏன் லக்ஷ்மி ரங்கர்னு பெயர் அப்படின்னா, லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பெரிய பிராட்டியார் இங்கே தபஸ் பண்ணி இந்த ரங்கநாதனை சேவித்திருக்கா. அவளுக்கு சேவை சாதிக்கிறதுக்காகவும் பெருமாள் இங்கே தோன்றினான். ஆகையினாலே இந்த க்ஷேத்திரத்துக்கு லக்ஷ்மி ரங்கம்னு ஒரு பெயர் உண்டு. இந்த பெருமாளுக்கு லக்ஷ்மி ரங்கர், லக்ஷ்மிக்காக வந்த ரங்கர், லக்ஷ்மியோட கூட இருக்கக்கூடிய ரங்கர் அப்படின்ற காரணங்கள்னாலே லக்ஷ்மி ரங்கர்னு திருநாமம். பெருமாள் கிழக்கு பார்த்த மாதிரி முகத்தை வச்சுண்டு 4 திருக்கரங்களோட ஆதிசேஷன் மீது புஜங்க சயனமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி. இந்த பெருமாள் எங்கேருந்து வந்தான்? ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்த பெருமாள். ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் இதே புஜங்க சயனமாக ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறான். ஆனா பெருமாளுக்கு 2 திருக்கரங்கள் தான். இந்த எம்பெருமானுக்கு அவனை விட இன்னும் 2 திருக்கரங்கள் அதிகம். அங்கே த்விபுஜம் 2 திருக்கரங்கள், இங்கே சதுர்புஜம் 4 திருக்கரங்கள். அங்கே பெரிய பெருமாளுடைய மார்பிலே பிராட்டி உண்டு, வக்ஷஸ்தலத்திலே நாச்சியார் உண்டு, அவ்வளவுதான். இங்கே பெருமாளுக்கு அருகிலே திருமகள் மண்மகள்ன்ட்டு ஸ்ரீதேவி பூதேவி 2 பிராட்டியுமே இங்க உண்டு. அது இங்க இன்னொரு விசேஷம். இப்படி ஆச்சரியமா 2 பிராட்டிமார்களாலே அன்போடு ஆசையோடு நெருக்கப்பட்டவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்றது இந்த க்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீரங்கத்தை விட ஒரு படி விசேஷம். ஆச்சரியமா பெருமாளுடைய திருமுக மண்டலத்தருகே ஒரு பிராட்டியும் பெருமாளுடைய திருவடிகளின் அருகே ஒரு பிராட்டியும் அமர்ந்து கொண்டு பெருமாளுக்கு தேவையான ஏவல் பணிகளை, கைங்கரியங்களை எல்லாம், போக காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு 2 பிராட்டிகளாலே அணைக்கப்பட்டவனாக, ஆலிங்கனம் பண்ணப்பட்டவனாக அவளுடைய அன்பிலே சொகுசாக கண் வளரக்கூடிய பெருமாள். அப்படி 2 பிராட்டிகளாலும் அணைக்கப்பட்டு அவளுடைய அன்பின் நிழலிலே பெருமாள் கண் வளர்ந்து தூங்கினாலும் கூட அடியவர்களான நாம் தான் அவளை காட்டிலும் பிரதானம் என்று சொல்வது போல நம்ம பார்க்கறது மாதிரியே பெருமாள் அப்படியே முழுசா நம்ம பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்கான் பாருங்க. அது ரொம்ப விசேஷம். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் தன்னைன்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. பெருமாள் யாருக்கு இன்பன், யாருக்கு ரொம்ப நெருங்கினவன், யாருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன்? நமக்கும், அப்புறம் பூவின் மிசை நங்கைக்கும். ஆழ்வார் எப்படி சொல்லி இருக்கணும்? பூவின் மிசை நங்கைக்கும் நமக்கும் இன்பன் அப்படின்னு. பெருமாள் யாருக்கு ரொம்ப நெருங்கினவன், சந்நிகிதமானவன் அப்படின்னா முதல்ல பிராட்டிய சொல்லிவிட்டு அப்புறம்னா அடியார்களான நம்ம சொல்லியிருக்கணும். அவ பாரியயோன்னும், நாம எல்லாம் பக்தால் தானே. ஆனா அவளை விட நாம தான் முக்கியம்ன்றத ஆழ்வார் குறிப்பால உணர்த்தணும்ன்றதுக்காக முதல்ல நம்ம சொல்லி அப்புறம் பிராட்டிய சொன்னார். நமக்கும், முதல்ல அடியவர்களுக்கு தான் பெருமாள் சொந்தம். அவன் மனதிலே நீங்கா இடம் பெற்றவர்கள் அடியவர்கள் தான் முதல்ல. பிருகு மகரிஷி உதைத்த போதும் கூட என்னமாய ஆண்டியா இருக்கக்கூடிய மார்பிள் நீ 8 உதைப்பேன் அவரை கோபத்துல எரிக்காம, பிராட்டி கோவிச்சுண்டு போறான்றதையும் பொருட்படுத்தாம, என்னுடைய மலை போன்று இருக்கக்கூடிய கடினமான மார்பிளை உதைச்சுட்டியடாக்கன்னா உனக்கு கால் வலிக்க போறதுன்னுட்டு அவனுடைய காலை பிடித்து நீவி விட்ட பெருமான், வருடி விட்ட பெருமான். அவனை சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு இப்பேற்பட்ட தயாசாகரமான கருணாமூர்த்தியை, சுத்த சாத்வீகமான பெருமாளையா நாம மார்பிளை 8 உதைச்சோன்னு அவனே வெட்கி தலை குனியும்படியாக அவ்வளவு பொறுமையா இருந்து அவன் வெக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பிருகுமகரிஷியானவர் பூலோகத்துக்கு வந்துவிட அதுக்கப்புறம் பிராட்டியை தேடிட்டு போனான். இந்த ஒரு நிகழ்ச்சியே போரும். அடியவர்கள் முதல்ல, பிராட்டி அவனுக்கு அடுத்ததுன்றதுக்கு. 2 பேருக்குமே ஒரே எண்ணம், குழந்தைகள் முதல்ல, அப்புறம் இவாளுடைய அன்பு, இவாளுடைய உறவு என்பது. அதனாலே நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன்னு பிராட்டிமார்களோடு தினைத்தனையும் திருமகளை விடாத பெருமாளா எப்போதும் பிராட்டிமாரோடையே இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய பார்வை, அவனுடைய கண்ணு, அவனுடைய கட்டாட்சம், அவனுடைய நோக்கு எல்லாம் பக்தாலான குழந்தைகளான நம்ம பேர்ல தான் அப்படின்னு உணர்த்தக்கூடிய அதி ஆச்சரியமான ஒரு சயன திருக்கோலம். ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாள் கூட அப்படியே மேல மூட்டை பார்த்த மாதிரி தான் சயனிச்சுட்டு இருக்கார் இல்லையா? ஆனால் இந்த எம்பெருமான் வரக்கூடிய நம்மையே பார்ப்பது போல சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது அவரை காட்டிலும் இன்னும் ஒரு படி இவருக்கு ஏற்றம். இப்படி ஆச்சரியமா ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டு ஒரு திருக்கரத்தை பெருமாள் தன்னுடைய திருத்தொடையிலே வைத்துக் கொண்டு, இன்னொரு திருக்கரத்தை பெருமாள் தன்னுடைய தலைக்கு வைத்துக் கொண்டு, மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு, சதுர்புஜத்தோட சங்க சக்கரதாரியாக ரங்கநாதன் சயனித்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். திருமகளும் மண்மகளும் கூட இருக்கிறான்றது இன்னும் விசேஷம். இவர் மூலவர். இவருக்கு செங்கண்மால், ரக்தாக்ஷன், பள்ளி கொண்ட பெருமாள், பள்ளி கொண்ட ரங்கநாதன், லக்ஷ்மி ரங்கன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். உற்சவருக்கும் அதே திருநாமம் தான். உற்சவர செங்கன்மால் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். தாயார் செங்கமலவல்லி நாச்சியார்னு திருநாமம்.
இவன் சிவந்த கண்களை உடையவன் செங்கன்மால்னு சொன்னது எதற்காக? அது என்ன சுவாமி, ரத்தம் போல இருக்குமா கண்ணு? கண்ணு ரத்தம் போல சேப்பா இருந்தா பாக்குறதுக்கு அத்தனை நன்னா இருக்காது, பயமானா இருக்கும். அது என்ன அருவருப்பா இருக்குமோன்னு அப்படின்னா, அப்படி செக்கசவேல்னு அப்படியே பிளட் ரெட்ல இல்ல பெருமாளுடைய கண்கள், சிவந்த தாமரையை போன்று. செந்தாமரை எப்படி பார்த்தா அப்படியே அழகா மனசுல இருக்கிற கவலையெல்லாம் மறந்து விட்டு அதையே கொஞ்ச நேரம் வச்ச கண்ணு வாங்காம பார்த்து ரசிக்கலாம்படியா இருக்கிறதோ, அந்த மாதிரி லேசான அந்த இளம் சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய கண்கள் பெருமாளுக்கு. அது பார்க்க பார்க்க அழகு. அப்படி செங்கமலம்னு சொல்லக்கூடிய செந்தாமரையை போன்ற கண்களை உடைய பெருமாளினுடைய மனைவி செங்கமலவல்லி. இவன் அந்த செந்தாமரையை போன்ற கண்களை உடையவன். அவள் அந்த செந்தாமரையிலேயே தோன்றியவளான செந்தாமரை கொடி போல, செந்தாமரை தண்டை போல இருக்கக்கூடிய பேரழகியவள். இப்படி தாமரையை போல உள்ள கண்ணழகன் இவனுக்கு தாமரையிலே தோன்றிய கொடியழகி இந்த பிராட்டி நாச்சியார் அப்படின்றது ரொம்ப பொருத்தமா அமையிறது. செங்கன்மாலுக்கு செங்கமலவல்லி. விமானம் ஸ்ருதி மய விமானம் என்கிற வேத விமானம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணின்னு ஒரு தீர்த்தம், சேஷ தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். யாருக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம் அப்படின்னா, இந்த செங்கமலவல்லி நாச்சியாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார் தபஸ் பண்ணி பெருமாள் இங்க நேர சேவித்தபடினாலே லக்ஷ்மி ரங்கம்னு பெயர், பெருமாளுக்கு லக்ஷ்மி ரங்கம்னு பெயர்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த செங்கமலவல்லி நாச்சியாரான லக்ஷ்மிக்கு பிரத்யக்ஷம். அனந்தன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனுக்கு பிரத்யக்ஷம், சூரியனுக்கு பிரத்யக்ஷம். இவா 3 பேருக்கு பெருமாள் பிரத்யக்ஷமா இங்கு சேவை சாதித்திருக்கார். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தின்படி திருவாராதனங்கள், உற்சவங்கள், மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார், பெரிய திருமொழி 4 ஒரு பதிகம், 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி, இந்த 10 பாசுரங்களால பூர்ணமா பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிருக்கார் ஆழ்வார். ஸ்தல புராணத்தை பார்த்தோம்னா 2 விதமான ஸ்தல புராணங்கள். சொல்ல போனா 3 விதம். ஒன்னும் இந்த ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏகாதச ருத்ராளுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அவளை சாந்த நிலைக்கு கொண்டு வந்து அவளால பேரழிவு ஏற்படுமோ என்று கலங்கி கொண்டிருந்த தேவர்கள், ரிஷிகள், பூலோகத்து மக்கள் இவாளையெல்லாம் கூட தைரியம் வரும்படி செய்து, தக்ஷ பிரஜாபதியினுடைய வேள்விக்கு சென்று அந்த யாகசாலையிலே அவமதிக்கப்பட்டு அதனால் யோக சக்தியிலே தன்னை எரித்து கொண்டு தற்கொலை பண்ணிக்கொண்டு ஆத்மஹத்தை பண்ணிக்கொண்டு சாம்பலாகி போன தாக்ஷாயணின்னு சொல்லக்கூடிய பார்வதியை உயிருடன் மீட்டு மீண்டும் பெருமாள் சிவனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்து பார்வதி பரமேஸ்வராலா அவ சேர்ந்து இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணியிருக்கான். இத்தனையும் பெருமாள் தன்னுடைய மோகனாகாரமான, பார்த்தாலே மனதை கொள்ளையடிக்கக்கூடியதான தன்னுடைய அழகை காட்டி சிவனை மயக்கி, அவ்வளவு கோபத்திலே கண்ணு மின்னு தெரியாம தல ஜடாமுடி தரையிலே படும்படியாக ஆடிக்கொண்டிருந்த சிவனை அழகை காட்டி மயக்கி கட்டுக்குள் கொண்டு வந்து அவனுடைய கோபத்தை எல்லாம் உணரச் செய்து தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போன பார்வதியையும் பெருமாள் உயிர்ப்பித்து திரும்ப 2 பேரையும் வந்து பார்வதி பரமேஸ்வராலா தம்பதிகளா சேர்த்து வைத்தானோ இல்லையோ. அப்படி 11 ருத்ரால சாந்தம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக 11 பெருமாள் வந்தா, அதுல இந்த பெருமாளும் ஒருத்தர் அப்படின்றது ஒரு புராணம். இன்னொன்னு, பெருமாள் ஹிரண்யாட்சனிடத்திலேருந்து பூமி பிராட்டியை காப்பாத்துறதுக்காக ஹிரண்யனாலே கவர்ந்து மறைத்து வைக்கப்பட்ட பூமி பிராட்டியை மீட்டு உத்தாரணம் பண்ணி அவளை அவளுடைய நிலையிலே ஸ்தானத்திலே வைத்து அவள் மடியிலே இருக்கக்கூடிய குழந்தைகளான நம்மையெல்லாம் கூட காப்பாற்ற வேணும் என்பதற்காக உத்ருதாசி வராகேனா அப்படின்னுட்டு வராகமாக தோன்றி பூமியை உத்தாரணம் பண்ணி நம்ம எல்லாம் காப்பாற்றி அருளினான் பெருமாள். அந்த வராக அவதாரம் பண்றதுக்கு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டு கிளம்பின போது ஸ்ரீதேவி மகாலட்சுமி இருக்காளோ பிராட்டி, அவளும் திருவனந்தாழ்வானும் பெருமாளே இந்த மாதிரி நீங்க பூமியை உத்தாரணம் பண்ணணும்ன்றதுக்காக பாதாள லோகத்திலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹிரண்யாட்சனோட சண்டை போட்டு அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு பூமி பிராட்டியை உத்தாரணம் பண்ணணும்ன்றதுக்காக போயிட்டு இருக்கீர். வர எவ்வளவு காலம் ஆகுமோ தெரியாது. அதனால நானும் பிராட்டியும் உங்களை பிரிஞ்சு இருக்கிறது எங்களால முடியாத காரியம், எப்பவும் உங்களோடு கூடவே இருக்கணும் அப்படின்னு பிராட்டின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியும் பெருமாளுடைய ஆசனமாக, படுக்கையாக, குடையாக எல்லாம் இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனும் பிரார்த்திக்கிறா பெருமாளிடத்துல. பெருமாள் கவலைப்படாதுங்கோ, கொஞ்ச காலம்தான், இதோ போன மாதிரி போய் திரும்பி வந்துடுவேன், அதனாலே வருத்தப்படாதுங்கோ அப்படின்னா, இல்ல சுவாமி, அந்த ஒரு க்ஷணம் கூட உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது, அதனால உங்களுடைய சேவை ஊனம், உங்களுடைய சம்பந்தம் ஊனம்னு ஒத்த காலில் நிக்கிறா 2 பேரும்.
உடனே பெருமாள் என்ன பண்ணார், வேறு ஒரு காரணத்துக்காக, சொல்ல போனா வேறு சில காரணங்களுக்காக, ஒண்ணுக்கு மேற்பட்ட காரணங்களுக்காக நான் பூலோகத்திலே பலாசவனத்துக்கு அருகே திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே அவதாரம் பண்ண போறேன். அப்படி நான் அவதாரம் பண்றச்சே உங்களுக்கு நான் சேவை கொடுக்குறேன், பிரத்யட்சமா உங்களுக்கு நான் நேர சேவை கொடுக்குறேன், விக்கிரகமா இல்லாம பிரத்யட்சமா சேவை கொடுக்குறேன். அதனால அவதார காரியம் முடிஞ்சாவிட்டு நீங்க இருக்கிற இடம் தேடி வந்து உங்களுக்கு சேவை கொடுப்பேன். உங்களுக்கு பிரத்யட்சமான பெருமாள் அப்படின்னு உலகம் கொண்டாடும், என்னையும் கொண்டாடும், உங்களையும் கொண்டாடும். ஆகையினாலே அந்த பலாசவனத்துக்கு போய் தபஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வராக பெருமாளா அவதரிக்க போற பெருமாள் இவாள் அனுப்பிட்டார். இப்போ பெருமாள் வராக அவதாரம் எடுக்கிறான். இரண்யனை வதம் பண்ணி பூமியை அதனுடைய ஸ்தானத்துல வைக்கிறான். வச்சுட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வரான் இவாளுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக. பெருமாள் சொன்னபடி பெரிய பிராட்டியாரும் திருவனந்தாழ்வானும் இங்க உக்கிரமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பெருமாளை சேவிக்கணும் பிரத்யட்சமான்னு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த ஏகாதச ருத்ராளுடைய கோபமான நடனம் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிற சமயத்துல பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கிறான். ஸ்ரீரங்கத்து பெருமாள் இங்க வந்து சேவை சாதித்தபடினாலே, லக்ஷ்மி தபஸ் பண்ணி ரங்கநாதனா பெருமாள் சேவை சாதித்தபடினாலே லக்ஷ்மி ரங்க கஷேத்திரம், பெருமாளுக்கு லக்ஷ்மி ரங்கன்னு திருநாமம்னு பார்த்தோம். வராக பெருமாளே பெரிய பெருமாளாகி பெரிய பெருமாள் இங்க வந்து சேவை சாதித்தான்னு புரிந்து கொள்ள வேணும். நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார், பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு சாதிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். என்ன அர்த்தம், எந்த எம்பெருமான் வராகாவதாரம் பண்ணி பாதாளத்திலே சேற்றுக்கு நடுவே மறைந்து கிடந்த பூமி பிராட்டியை மீட்டு அவளை காத்து அவளுடைய ஸ்தானத்திலே வைத்து அவளுக்கு வாக்கு கொடுத்தான். என்னன்னு வாக்கு கொடுத்தான், அவளை பெருமாள் ரட்சித்த போதும் கூட பூமி பிராட்டியானவள் சந்தோஷப்படாம அழுதுண்டிருந்தா, உன்னை நான் காப்பாத்திட்டேனே, உன் கஷ்டம் தீர்ந்து போயிடுத்து, எதுக்கு அழறேன்னு கேட்ட போது, நான் சுவாமி உங்களுடைய பக்த, உங்களுடைய சிஷ்ய, உங்களுடைய பாரிய ஆமடையா, அதனால என்னை காப்பாத்துனீங்க, அது பெரிய விஷயம் இல்ல. என் மடியில வாழக்கூடிய என்னுடைய குழந்தைகள் இருக்காளே அப்பாவி ஜனங்கள், ஒன்னும் தெரியாத ஜனங்கள், பாவம் பாமர மக்கள், அவள்லாம் நல்ல கதிக்கு போனோம், அவளையும் இந்த மாதிரி கரை சேர்க்கணும், மேல தூக்கி விடணும்னா அதுக்கும் ஒரு உபாயம் சொல்லணும்னு பிரார்த்திக்க, அப்போதுதான் வராக பெருமாள் வராக சரம ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை உபதேசம் பண்ணினான். சிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரேன்னுட்டு அந்த ஸ்லோகங்களை உபதேசம் பண்றான் பெருமாள். உபதேசம் பண்ணி என்ன சொன்னான், யார் ஒருத்தர் சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிற போது, இளமை காலத்திலேயே மனசு நல்ல ஒருமித்த நிலையில இருக்கும் போது, நல்ல தைரியமும் தெளிவும் இருக்கும் போது, ஒரு க்ஷணம் என்னை நினைத்து என்னுடைய திருவடிகள்ல சரணம்னு சொல்லி சரணாகதி பண்றாலோ, பிரபத்தி பரநியாசம் பண்ணிக்கிறாளோ, அவ கடைசி காலத்துல எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல், உடம்புல எந்த இந்திரியங்களும் வேலை பண்ணாம, ஞாபகம் கூட இல்லாம, ஞாபக மறதி ஏற்பட்டு கல்லு போல கட்ட போல ஏதோ இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிட போறதுன்னு கல்லு போல கட்ட போல படுத்துட்டு இருக்கா பாருங்க. அந்த சமயத்திலே, கடைசி சமயத்துல பெருமாளை நினைச்சா இல்ல பெருமாளுடைய பேரை சொன்னாதான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்றதே. ஆனா இப்படி நல்ல ஸ்திதியில இருக்கிறச்ச, நல்ல ஆரோக்கியம், நல்ல இளம பருவம் இருக்கிறச்ச சரணாகதி பண்ணவா அந்த மாதிரி சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அவ கல்லு போல கட்ட போல படுத்துன்னு இருக்கிற போது அவ என்ன நினைக்க வேண்டாம், நான் அவளை நினைக்கிறேன். அகம் ஸ்மராமி, யார நினைக்கிறேன், மத் பக்தம், என்னுடைய பக்தனை நினைக்கிறேன். எவன் ஒருவன் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் என் திருவடிகளை பிடித்து இளமை காலத்திலேயே சரணாகதி சரணம்னு பண்ணினானோ, அவன் கல்லு போல கட்ட போல கடைசி படுக்கையில மரணப்படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிற போது நான் அவனை நினைக்கிறேன். அகம் ஸ்மராமி மத் பக்தம். சுவாமி நினைச்சு என்ன பண்ணுவீங்கோ, நயாமி பரமாம் கதி, என்னுடைய நிரந்தரமான ஸ்தானமான பரமபதத்தை கொடுப்பேன் அவளுக்கு, எனக்கு சமானமா மோட்சலோகத்துல இருப்பா, மோட்சம் கொடுக்கிறேன்னு பெருமாள் வாக்கு கொடுத்தானோ இல்லையோ. அப்படி பூமி பிராட்டியை ரட்சித்த வராக பெருமாள் கொடுத்த வாக்குகள் இருக்க, பேர்க்கவும் பேராவே, அதை மாத்த முடியாது, பெருமாள் மாத்த மாட்டான், கொடுத்த வாக்க காப்பாத்துவான். அப்படின்னா என்ன, சரணாகதி பண்ணா நிச்சயம் கடைசி காலத்துல அவனே நம்மை நினைத்து மோட்சம் தருவான், இது சத்தியம்னு சொல்றான். சொன்ன பிராட்டி என்ன சொன்னா, வராக பெருமாளை சொல்லி விட்டுருந்தா, வராக புராணம் வராக சர்ம ஸ்லோகத்தை பிராட்டி கொண்டாடுறா. அந்த வராக புராணம் நடந்த சமயத்திலே வராக அவதாரம் எடுத்த போது பெருமாளிடத்திலே இருந்து வாங்கின்ற அந்த வராக சர்ம ஸ்லோகத்தை தன்னுடைய முந்தானியில முடிச்சு வச்சுண்டு, அத இந்த பூமி தேவியானவள் பின்னால ஆண்டாளா அவதாரம் பண்ணின போது திருப்பாவையிலே வெளியிடுறான்னு தானே சம்பிரதாயம், அப்படித்தானே சொல்றோம், அனுபவிக்கிறோம்.
ஆகையினாலே பூமி பிராட்டியானபடினாலே அவளுக்கு மிகவும் நெருக்கமான, அவளை ரட்சித்த, தன்னுடைய குழந்தைகளையும் ரட்சிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த வராக பெருமாளை கொண்டாடுறா அப்படின்னு அதோட நிறுத்திக்கலாம். ஆனா பிராட்டி வெறுமை இல்லாம என்ன சொன்னா, அவன் தான் ரங்கநாதன் விட்டா. பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிலா பன்றி, அளவில்லாத பெரிய விஸ்வரூபத்தை எடுத்த பன்றி வராகம். யாருன்னா தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார், பேரழகனாக தேஜஸ் சுடர்விடும்படியா இங்க அப்படி பிரகாசிச்சுண்டு படுத்துட்டு இருக்கானே, அந்த ரங்கநாதன் தான் வராகன்னு சொல்லிட்டார். ஆகையினாலே அது அப்படியே சத்தியம்னு நிரூபிக்கிற மாதிரி இந்த கஷேத்திரத்திலே வராக அவதாரம் எடுக்க போற பெருமாளிடத்துல உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது, சேவிக்கணும்னு பிராட்டி பிரார்த்திக்க, திருவனந்தாழ்வான் பிரார்த்திக்க, இந்த பலாசவன கஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணுங்க, அங்க வந்து அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் வாக்கு கொடுக்க, வந்தவன் வராகமா வந்திருக்கலாமோ இல்லையோ, இல்ல வைகுண்டத்துல இருந்து கிளம்பரிச்ச எப்படி பரவாசுதேவனா வந்தானோ அப்படி சேவை சாதிக்கலாமோ இல்லையோ, ரங்கநாதனா சேவை சாதிக்கிறான். என்ன காரணம்? அந்த வராகனேந்த ரங்கநாதன் அப்படின்றதா ஆண்டாள் நாச்சியாருடைய அனுபவம். ஆக ஸ்ரீதேவி பூமிதேவி ரெண்டு பேரும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வராகனே இந்த ரங்கநாதன் அப்படின்றது அது ஒரு அனுபவம். ஆகையினாலே பெருமாள் ஆச்சரியமா இங்க லட்சுமி ரங்கனா சயனம் பண்ணிட்டு இருக்கான், அப்படிவா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பெருமாள் சாதித்த இந்த வார்த்தையை வைத்துத்தான் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு தேவ பெருமாள் கூட சாதிக்கிறார். கடைசி காலத்துல பிரபன்னனுக்கு பகவானுடைய நினைப்பு அவசியமா இல்லையான்னு விசாரம் வருகிற போது, சந்தேகம் வருகிற போது எம்பெருமானாருக்கு வரணும்ன்ற அவசியம் இல்லை, அதுக்காக வரக்கூடாதுன்னு இல்லை, வந்தாலும் பரவாயில்ல, வந்தாதான் மோட்சம்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு பெருமாள் தைரியம் கொடுத்தார். ஆகையினால ஆழ்வார் சாதிக்கிறது போல வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்பண்ணு, கடைசி காலத்துல நமக்கு நிலைமை எப்படி இருக்கும் எது இருக்கும்னு தெரியாது, சரீரம் நன்னா இருக்கிறச்சே மகா விசுவாசத்தோட பரநியாசம் பண்ணிட்டோமானா அந்த ஆச்சாரியாளுடைய எம்பெருமான் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே வராக பெருமாள் சொன்னது போல, தேவ பெருமாள் சொன்னது போல, கடைசி காலத்துல நாம அவனை நினைக்கலன்னாலும் அவன் நினைத்து நம்மை கரை சேர்ப்பான் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொண்டு யாரெல்லாம் பரநியாசம் பண்ணிக்காம இருக்கிறோமோ பண்ணிக்கணும்ன்றதா பிரார்த்திக்கிறது. இன்னொன்னும் ஆண்டாள் பூமி பிராட்டி, அவள் ரங்கநாதனை அனுபவிக்கிறா. இது ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ஸ்ரீரங்க விஷயமான பாசுரம். பூமி பிராட்டியான ஆண்டாள் ரங்கநாதனை அனுபவித்து பாடுகிற பாசுரம். வராகனே ரங்கநாதனா வந்து அனுபவிச்சிருக்கான்னு பூமி பிராட்டி அங்க அனுபவிக்கிறா. இங்கே ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டி அந்த வராகாவதாரம் எடுத்தவன் ரங்கநாதனா வந்து சயனிச்சுருக்கான், அவன் அனுபவிக்கிறான். இதுவும் ஒரு அழகு. அன்னைக்கு நான் வராக அவதாரம் முடிச்சுட்டு இங்க வந்து சேவை சாதிக்கிறேன், போய் தபஸ் பண்ணுன்னு எந்த ஸ்ரீதேவிக்கு பெருமாள் வாக்கு கொடுத்தானோ அந்த ஸ்ரீதேவியும் இருக்கா இங்க. எந்த பூமி தேவியானவள் தன்னுடைய பாசுரங்களிலே இந்த எம்பெருமான் வராகன் தான் ரங்கநாதனா அவதாரம் பண்றான், அவன் கொடுத்த வாக்க மாத்த மாட்டான், அவன் திருவடியை பிடிச்சுக்கோங்கன்னு உபதேசம் பண்ணாலோ அந்த பூமி பிராட்டியும் கூட இருக்கா. இப்படி இவா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வராக அவதாரத்திலே நம்மை காப்பாற்றுகிறேன், கடை தேற்றுகிறேன்னு வாக்கு கொடுத்த பெருமாள் தான் இந்த ரங்கநாதன் என்று காட்டி கொடுக்கும்படியா ஆச்சரியமா அந்த பெருமாளோட சேர்ந்து இருக்கா. ஸ்ரீரங்கத்துல பிராட்டிமாரோடு இல்லாத குறை தீர பெருமாள் இங்கு பிராட்டிமாரோடு கூட சயனித்துக் கொண்டிருக்கிறான். தான் பரம்பொருள் என்பதை நிரூபிக்கும்படியா லட்சுமியினுடைய சம்பந்தத்தோட பிராட்டிமாரோட சங்க சக்கரங்களையும் கூட ஏந்தி கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு திருக்கோலம் இங்கே. இது ஒரு பக்கம். பெருமாள் இந்த கஷேத்திரத்திலே ருத்ரனுக்காகவும் திருவனந்தாழ்வான் மற்றும் ஸ்ரீதேவிக்காகவும் சேவை சாதிக்கிறான். பள்ளி கொண்ட ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறான். இவா ரெண்டு பேரும் பெருமாளை பிரத்யட்சமா கண்ணார நன்னா சேவித்து அனுபவிக்கிறான். இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி லட்சுமிக்காக வந்த பெருமாள் லட்சுமி ரங்கநாதன். திருவனந்தாழ்வானுக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த திருவனந்தாழ்வான் பேரிலேயே பெருமாள் படுத்துக்கவும் படுத்துக்கிறார். பெருமாள் வந்தார், ரங்கநாதனா வந்தார். பெருமாள் சயனிச்சுக்கணும்னா ஒரு படுக்க ஒண்ணுமோ இல்லையோ, அந்த பரியங்கமா திருவனந்தாழ்வானே படுக்கையா மாறி கிடக்க எந்த பெருமாளை சேவிக்கணும் பிரிந்திருக்க முடியாதுன்னு இந்த கஷேத்திரத்திலே விரகம் பொறுக்காமல் ஒரு க்ஷணமும் உன்னை விட்டு அகலாமல் அகன்று என்னால் இருக்க முடியாது, அகலகில்லேன் இறையும்னுட்டு பிராட்டிய போல எந்த திருவனந்தாழ்வான் வேண்டி தபஸ் பண்ணினானோ அந்த திருவனந்தாழ்வான் பெருமாள் சேவை சாதித்தது போதும், சேவித்தாகி விட்டது, நம்ம காரியத்தை பார்த்துட்டு போலான்னு இல்லாம தன்னுடைய சதா சர்வகாலமும் பகவானுக்கு தன்னை அர்ப்பணித்த கைங்கரியம் பண்றதுன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஸ்வரூப காரியத்தை பார்ப்பதற்காக அங்கே படுக்கையா மாறிண்டான். அவன் பெயர்ல பெருமாள் சேனிச்சுண்டார். பிராட்டி தன்னுடைய காரியமான பெருமாள் கூடவே இருந்து அடியவர்களான குழந்தைகளான நமக்கெல்லாம் புருஷகாரம் பண்றது, பெருமாளுக்கு பணிவிடைகள் பண்றதுன்னுட்டு அந்த காரியத்துக்காக பிராட்டியும் அங்கே எழுந்தருள் இருக்கிறாள்.
எந்த பூமியை ரட்சிப்பதற்காக பெருமாள் வராகனா அவதாரம் பண்ணிட்டு கையோட ரங்கநாதனா வந்து படுத்துட்டு இருக்கானோ அந்த பூமி தேவியும் கூட சேர்ந்து சேவை சாதிக்கிறாள் அப்படின்னு நிறைய அனுபவம் இந்த பெருமாளை சேவிக்க நமக்கு மனசுல ஓடும். இது அம்பலம்னு பெயர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லுவா. அம்பலம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ், ஒரு மேடை போல. பெரும்பாலும் சிவாலயங்கள் எல்லாம் அம்பலம்னு குறிக்கிறது. இந்த அம்பலம் அந்த அம்பலம்னு நிறைய சொல்லுவாவா. அங்கெல்லாம் சிவன் நடனமாடின்னு இருக்காருன்னு சொல்லுவா. இங்கேயும் ருத்ரதாண்டவம் நடந்த இடமானபடினாலே அம்பலம் என்கிற பெயராலே குறிப்பிடப்படுவதுன்றது ஒரு பொருத்தம் அப்படின்னு இன்னொரு விதமாகவும் ஒரு அனுபவம் இதற்கு. ஆனா பெருமாளுடைய சம்பந்தம் தான் ஏற்றோன்றபடினாலே பெருமாள் மேட்டிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோயில் என்கிற அர்த்தத்திலே அம்பலம்னா கோவில் அப்படின்றதுதான் ரொம்ப விசேஷம். இது ஒண்ணு. இப்படி ருத்ரனுக்காகவும் தாயார் மற்றும் திருவனந்தாழ்வானுக்காகவும் பெருமாள் அவதாரம் பண்ணினார்ன்றது ஒண்ணு. இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி கோவில் கொண்டுட்டார். பல காலங்கள் போயிடுத்து. அதுக்கப்புறம் திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தியிலே அமிர்த மதனம், அமுதம் கடையக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகின்னு சொல்லக்கூடிய நாகத்தை கயிறாக பயன்படுத்தி அந்த மந்திரமலை அலுங்கி குலுங்கி அதனால் லோகம் அழியாமல் இருக்கும்படியா பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தன்னுடைய முதுகிலே தாங்கிக் கொள்ள பெருமாளே அந்த க்ஷீரசாகர மதனத்தை தேவர்கள் அசுரர்களை சாக்கா வச்சுண்டு இவனே கடையிறான். அதனாலதான் ஆண்டாள் சாதிக்கிறச்ச வங்க கடல் கடைந்த மாதவனைன்னுட்டு இவனே கடைஞ்சான்னு சொன்னான். வங்க கடல் கடைந்த தேவாசுரர்களைன்னு சொல்லல ஆண்டாள். வங்கம்னு சொன்னா கப்பல், நிறைய கப்பல்கள் கலங்கள் வந்துண்ணும் போயின்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான பெரும் கடல் அந்த க்ஷீராப்தி. அந்த வங்க கடலை கடைந்த மாதவன் பிராட்டியோட கூட சேர்ந்த எம்பெருமான். அது ஏன் மாதவன் சொல்றா? வேற ஏதாவது ஹரி நாராயணன் கோவிந்தன் சொல்லலாமோ இல்லையோ? ஏன் மாதவன் சொல்றான்னா இவன் வங்கக்கடலை கடைந்தது மாதவன் ஆவதற்காக. அந்த க்ஷீரசாகரத்திலேருந்து இவ அமிர்த மதனம் பண்ணின போது அமுதம் மட்டமா வந்தது. அமுதம் வந்தது, ஐராவதம் வந்தது, உச்சைஸ்ரவஸ் வந்தது, கல்பக விருட்சம் வந்தது, பிராட்டி வந்தா, சந்திரன் வந்தான், இப்படி எத்தனை வஸ்துக்கள் வந்தது. அப்படி அமுதம் வரச்ச அமுதோடு கூட சேர்ந்து பிராட்டியும் வரா. அதை திருமங்கை ஆழ்வாரை கொண்டாடுறச்ச அமுதில் வரும் பெண் அமுது உண்ட பெருமானை அப்படின்னர். அமுதம் வந்தது, தேவர்கள் சாட்டா. ஒரு பெண் அமுதம் வந்தது, தேவாதி தேவன் இவன் சாட்டான். ஆகையினாலே மான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோடு சேர்ந்து இருப்பதற்காக மாதவனாக இவன் ஆவதற்காக வங்கக்கடலை கடைந்தபடியினாலே வங்கக்கடல் கடைந்தான், மாதவன் ஆனான். என்ன காரியம் பண்ணணும்னு மனசுல வச்சுட்டு இந்த காரியத்தை பண்ணானோ அது சார்த்தகமாயிடுத்து, நிறைவேறி போயிடுத்து. மாதவனானோன்னு கடைஞ்சா மாதவன் ஆயிட்டான். அதனால மாதவன். இது எப்படின்னா எத்திர பார்த்தோ தனுர்தரகான்னுட்டு எந்த அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு வில்ல கீழே போட்டானோ அவனுக்காக நீட்டி முழக்கி 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்களுக்கும் மேல பகவத்கீதை உபதேசம் பண்ணி ஆயிடுத்து. என்ன சுவாமி பிரயோஜனம்? வில்ல கீழே போட்டவன் திரும்ப கையில எடுத்துட்டான் சுவாமி, அவ்வளவுதான், காரியம் தீர்ந்து போயிடுத்து. அந்த மாதிரி இங்க என்ன நடக்கிறது? பிராட்டிய சேரணும்ன்றதுக்காக வங்கக்கடல் கடையிறான், சேர்ந்துட்டான், மாதவன் ஆயிட்டான். அப்ப காரியம் சார்த்தகம் அப்படின்றதுனால வங்கக்கடல் கடைந்த மாதவனின் ஆச்சரியமா ஆண்டாள் சொற்பிரயோகம், வார்த்தை பிரயோகம் பண்றா. அப்படி வங்கக்கடல் கடைந்த போது கையிலே அமிர்த கலசத்தோடு கூட தன்வந்திரி பகவான் அவதரிக்கிறார். ஆச்சரியமா அமிர்தம் வந்துடுத்துன்னு பார்த்த உடனே தேவர்கள் பெருமாள் அது கொடுப்பார் அப்படின்னு கொஞ்சம் சாத்விகாலா இருக்கிறபடினால ஆசையா காத்துன்னு இருக்க, அசுர சுவாவம் இருக்கிறதுனால பொறுமை இல்லாம படபடான்னு இருக்கிறதுனால இந்த தேவர்கள்லாம் நமக்கு மட்டுமே கிடைக்கணும், அவளுக்கும் கிடைச்சா நமக்கு எங்க கிடைக்காம போயிடுமோ, இல்ல நமக்கே சாட்டு நாமளே நன்னா இருக்கணும், நம்ம விரோதிகள் நன்னா இருக்க கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே அந்த தன்வந்திரி பகவானிடத்துல இருந்து அந்த அமிர்த கலசத்தை புடுங்கிட்டு ஓட பெருமாள் கெட்டவாள் இடத்துல அமுதம் போச்சுன்னா கெட்டவா சாட்டதை காலத்துக்கும் சாகாம இருந்தாலானா அவளால ஹிம்சைகளை பாவம் அப்பாவி ஜனங்கள்னா அனுபவிக்கணும். அதனால கெட்டவாளுக்கு அந்த வசந்த அமுதம் போகக்கூடாது, அது அவள் இடத்துல இருந்து மீட்கணும்னு திருவுள்ளம் கொண்டு எப்படி மீட்பது அப்படின்னு பெருமாள் ஒரு ஆலோசனை பண்ணி யாருக்கு எதுல வீக்னஸோ அதை கொண்டு அவள் அடிக்கணும் சுவாமி. அசுரால்லாம் பெரும்பாலும் பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பல்ல இழிக்கக்கூடியவா. அதனால இந்த உலகத்திலேயே இவன் தான் அழகுன்னு சொல்லும்படியாக நிஜமான பெண் கூட, ஏன் மகாலட்சுமி கூட அத்தனை அழகு இல்லைன்னு சொல்லும்படியா உலகை மயக்கக்கூடிய, பாக்கிறவாளுடைய மனசை அப்படியே அபகரிக்கக்கூடிய, பாக்கிறவா அப்படியே மயங்கிடணும், அந்த மாதிரி ஒரு அழகோட மோகனமான ஆகாரத்தோட மோகினியா பெருமாள் அவதாரம் பண்ணினான். மோகினி அவதாரம், மோகன அவதாரம்லாம் சொல்றோம். ஆச்சரியமா வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் பெரிய பெருமாள் என்ன, நிறைய திவதேசத்து பெருமாள்கள் என்ன, இவெல்லாம் நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லக்கூடிய அந்த மோகினி அவதார திருக்கோலத்தை சாற்றிக் கொண்டு 10 நாளா 2000 பாசுரங்களையும் சேவித்த அத்தியாபகர்கள், அந்த பாசுரங்களை அருளி செய்த ஆழ்வார்கள், அந்த பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களான நாம்
எல்லோரும் கண்டு கலிக்கும்படியா நம்முடைய மனசையெல்லாம் கவரும்படியா எம்பெருமான் ஆச்சரியமா நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லக்கூடிய மோகினி அவதாரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 9ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் பெரும்பாலும் எல்லா பெருமாளும் குறிப்பா ஸ்ரீரங்கநாதன் மோகினியா அவதாரம் கொண்டு நம்ம எல்லாம் ஈர்க்கக்கூடிய காட்சி. அந்த சமயத்துக்கு சேர இந்த ரங்கநாதனுடைய வைபவத்தின் மூலமா அந்த ரங்கநாதன் அனுபவிக்கிறது நமக்கு பாக்கியம். ஒண்ணு யோசிக்கோங்க, ஒரு அனுபவம் ஒண்ணு என்னன்னா, இந்த நாச்சியார் திருக்கோலம்னு சொல்றது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் சாயங்காலம் பெரிய பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துல எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். வாஸ்தவத்துல அன்னைக்கு கார்த்தால பெருமாள் பகல் 10 மண்டபம்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் மண்டபத்துக்கு போர்ச்சேயே நாச்சியார் திருக்கோலத்தோட தான் பெருமாள் எழுந்தருள்றார். கஷ்டப்பட்டு லைன்ல நின்று கோவில் உள்ள போய் சேவிக்கிறவா கார்த்தாலேயே சேவை சுடலாம். 7 மணில இருந்தே நாச்சியார் திருக்கோலத்தை சேவிக்கும்படியா இருக்கும். ஆனா குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறவா, உடம்பு முடியாதவா, வயசானவா, லைன்ல ரொம்ப நேரம் 3-4 மணி நேரம் நிற்க முடியாதவா, வெளியூர்ல இருந்து லேட்டா வந்தவா, இவாள்லாம் சேவிக்கணும்னா பெருமாள் வெளியில வரைச்சுதான் நல்லா சேவிக்க முடியும். உள்ள போய் சேவிக்கிறது ஒரு 20% அப்படின்னா வெளியில வந்தாதான் 200% சேவிப்பா பெருமாள். அப்படி எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறான் பெருமாள். இந்த லோகத்திலே தான் அழகு, ஜெகன்மோகனமான ஆகாரம் தன்னுடையது. ஒருத்தர 2 பேர் இல்ல, கேவலம் இந்த அசுரால மட்டும் இல்ல, பிரம்மாவ் என்ன, இந்திரன் என்ன, பிராட்டி என்ன, எல்லோரும் மயங்கி நிக்கிறான் இந்த அழகுல. அப்படி இந்த ஜகத்தையே, இந்த உலகத்தையே, இந்த லோகங்கள் எல்லாவற்றையும் கூட வசீகரிப்பதாக மயக்குவதாக இருக்கக்கூடிய ஒரு அழகு இந்த மோகினி அவதாரம். இத காட்டி பெருமாள் எல்லோரையும் பிச்சையே தரான், அப்படியே மயக்கிறான். எல்லோரையும் மயக்கி அவ மையல் கொள்ள செய்து இந்த பெருமாள் திருவடியை சேர்ந்தே தீருவேன்னு தன்னுடைய அழகை காட்டி அப்படியே மயக்கிறான். அந்த அழகை அப்படியே மனசுல தேக்கிண்டு பெருமாள் எவ்வளவு நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியும்படியா புறப்பாட்டுல நாச்சியார் திருக்கோலத்துல நாச்சியாரா சேவை சாதிக்கிறானோ அது வரைக்கும் அவன் பின்னாடியே போய் அந்த அழகை அனுபவிச்சுட்டு இருந்த பக்தாள்லாம் அவன் அந்த சேவை இதோடு முடிஞ்சு போயிடுத்து அடுத்த வருஷம் தான் சொல்லி உள்ள போனா விட்டு மனசுலே அந்த மோகினி அவதார நாச்சியார் திருக்கோலத்தை அப்படியே தேக்கி வச்சு ராத்திரி எல்லாம் அவளுக்கு தூக்கம் போறல. வைகுண்ட ஏகாதசி இல்லையோ, 2 மணிக்கு எழுந்துக்கிட்டா, 3 மணிக்கு எழுந்துக்கிட்டா பெருமாளை சேவிக்கணும்னு காத்துன்னு இருக்கா. அப்படி காத்துன்னு இருந்து பெருமாள் இந்த அழகை காட்டி வசீகாரம் பண்ணா, தூக்கம் இல்லாம பண்ணிட்டானோ இல்லையோ. அப்படின்னா என்ன, அவளுடைய சம்சாரமாகிற ராத்திரி ஒழிஞ்சு போயிடுத்து. தூங்கிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம், ராத்திரி அனுபவிச்சுட்டு இருக்கான், சம்சாரம்னு சொல்லக்கூடிய ராத்திரி அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், அஜ்ஞானத்துல இருக்கான்னு அர்த்தம். தூங்காம மூச்சுட்டான். என்ன பண்றான், தீர்த்தமாடிட்டு மடியா கருத்தால வந்து வைகுண்ட வாசல்ல பெருமாள் எழுந்தருளதை சேவிக்கணும்னு சேவிச்சுட்டு பெருமாளுடைய போய் பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கான். பெருமாள் ரத்னாங்கியிலே பரவாசுதேவனாக சேவை சாதிக்கிறான். திருமாமணி மண்டபத்திலே, வைகுண்டத்திலே திருமாமணி மண்டபத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறான். இது மனசுக்கு எதை வந்து ஞாபகப்படுத்துறது அப்படின்னா, முதல் நாள் பெருமாள் தன்னுடைய லோக சௌந்தரியமான உலகிலேயே தான் அழகுன்னு சொல்லக்கூடிய இந்த மோகினி அவதாரத்தை காட்டி மயக்கி இவாளை சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த ராத்திரியிலே, காலராத்திரியிலே அகப்பட்டு கொள்ளாமல் இவா வீழ்ச்சுண்டு அந்த பெருமாள் திருவுடைய சரணாகதி பண்ணுட்டா. அதனுடைய பலனாக மறுநாள் வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் இவாளுக்கு வைகுண்டம் கொடுத்துட்டான். அதனுடைய பலனா இவா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் எப்படி ஸ்ரீவைகுண்டத்துல திருமாமணி மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கானோ அந்த மாதிரி திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலே பரவாசுதேவனாக ரங்கநாதன் ரத்னாங்கி சாத்தி கொண்டு மிளிர்கிறான். அவனோட சேர்ந்து கூட நேற்று அழகிலே மயங்கி என்ற சரணாகதி அனுஷ்டித்த முக்தாத்மாக்களாக ஸ்ரீவைஷ்ணவாள் எல்லாம் கூட பாகவதால் எல்லாம் கூட பெருமாளுடைய கால சுத்தி நின்று அனுபவிக்கிறா. இப்போ எல்லாம் வைகுண்டத்துக்கு சமானமான அனுபவம் அப்படின்னு அனுபவிக்கலாம். அப்படி ஆச்சரியமான ஒரு சேவை நெருங்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி கோலத்தை அர்ச்சாவதாரமா சேவிக்கும் போதே நம்ம இத்தனை உருகிடுறோமே, நேர்ல சேவிச்சு வாழலாம். அமிர்தமாவது அதாவது இதாவது இந்த பொண்ணு என்ன சொல்றதோ அதுதான் கேட்கணும். என்ன அழகுன்னு அப்படியே வாய பொழுது நின்றுது எல்லாம். இவர் என்ன பண்ணினார், இதை கொண்டு இவாளை வஞ்சிக்கணும், ஏமாத்தி கெட்டவாளான இவாளிடத்துல இருந்து இந்த அமிர்தத்தை அபகரித்து நல்லவாளான தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னுட்டு தேவர்களுக்கு மாத்திரம் விநியோகம் பண்ணிட்டே வந்தார். இவா அமிர்தத்து மேல கவனமே போயிடுத்து. இந்த பொண்ணுடைய அழகிலேயே குறியா இருக்கா. பெருமாள் ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. அவளா கொடுப்பா நமக்கு, அவன் நமக்கு கொடுக்காம யார் கொடுக்க போறான்னு அத்தனை பாசம் வந்துடுத்து. பார்த்த உடனே கண்டவுடன் காதல் அவ்வளவு பாசம் வந்துடுத்து இந்த பொண்ணு மேல. நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் முழுசா நம்பினான். இப்படி தேவர்களுக்கே மொத்த அமுதத்தையும் விநியோகம் பண்ணிட்டு வந்து ஐயோ தீர்ந்து போயிடுத்து அப்படின்னு சொல்லி அவளை வஞ்சிக்கணும்ன்றது பெருமாளுடைய திருவுள்ளம். அப்போ இந்த அசுர கோஷ்டியிலே ஸ்வர்பானுன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் மட்டும் என்ன பண்ணினா, இப்படி ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒரு சத்தியம் நடக்கிறத புரிஞ்சுண்டு, ஆஹா நமக்கு அமுதம் இல்லாம போயிடும், நாம எல்லாம் அவ்வளவுதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது வேஸ்ட், இதுக்கு மேல நாம விழிச்சுக்கலன்னா கஷ்டம்னுட்டு தேவனா உருவம் எடுத்துட்டு தேவனா மாறி தேவகோஷ்டியில வந்து அமுதத்தை கையேந்தி வாங்கி சாப்பிட்டுட்டான்.
சாட்டதுக்கு அப்புறம் தேவர்கள்ல ஒருத்தரான சூரியனும் சந்திரனும் இதை பார்த்துட்டு மோகினியா இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல இவன் நம்மளவன் இல்ல, இவன் அசுரன், தேவ வேஷத்துல வந்து சாட்டான் அப்படின்னு சொல்ல பெருமாள் கோபத்திலே தன்னுடைய கையிலே இருக்கக்கூடியதான ஆச்சரியமான சக்கராயுதத்தை ஏவ அந்த சுதர்சன ஆழ்வான் அவனுடைய தலையை சீவ தலை தனியா போயிடுத்து, உடல் தனியா போயிடுத்து. இப்படி ஸ்வர்பானோ தலை தனியா உடம்பு தனியா போனவன் ராகு என்றும் கேது என்றும் 2 பாப கிரகங்களாக மாறினான். பாவம் பண்ணினதுனால பாப கிரகமா மாறிட்டான். தலையோட ஒண்ணு முண்டமா ஒண்ணும் தெரிஞ்சுட்டு இருக்கிறது. அதுதான் நவகிரகத்துல 2ஆ சேர்ந்து இருக்கிறதுன்னு பாக்குறோம். இது என்ன பண்ணிட்டு, நான் தேவனா மாறினேன், மோகினி அமிர்தம் கொடுத்தா சாப்பிட்டேன், மோகினிக்கே என் பேர்ல கோபம் வரல, மோகினிக்கே தெரியல, நான் அண்ணா அந்த மாதிரி அப்படியே அச்சசல் தேவனா உட்காந்துட்டேன், சாப்பிட்டேன், எனக்கு நல்லது நடந்து போயிடுத்து. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதனால என்ன போட்டு கொடுத்தீங்கோ? எதனால என் தலை துண்டித்து நான் தலை தனியா முண்டம் தனியா போற மாதிரி பண்ணீங்கன்னுட்டு உங்களை என்ன பண்றேன் பாருங்கன்னு, நானும் இதே போல உங்களை பண்றேன்னுட்டு சூரிய சந்திரால தலை தனியா உடம்பு தனியா பண்ணணும்னு கடும் கோபத்தோட இந்த ராகுவும் கேத்துவும் தாக்கி கொண்டு வர, பின்தொடர்ந்து வர, இது 2ம் பயத்துல என்ன பண்ணிடுத்து, புத்தி பேதலிச்சு போய் ஒளிய ஆரம்பிச்சுடுத்து, ஓட ஆரம்பிச்சுடுத்து. பக்கத்திலேயே பெருமாள் மோகினியா நின்றுட்டு இருக்கான். அவனை காலை பிடிச்சிட்டு காப்பாத்தினா காப்பாத்த மாட்டானா? அதை விட்டுட்டு எங்கேயோ ஓடி ஒளியறன்னுட்டு நேர இந்த பலாசவன கஷேத்திரம் எங்க வந்து மகாலட்சுமியும் திருவனந்தாழ்வானும் பெருமாள் வரணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ, அந்த பண்ணினாலோ பெருமாள் வந்திருக்கானோ, எங்க ஏகாதசபுத்திரனுக்காக பெருமாள் வந்து சேவை சாட்சி சயனிச்சுட்டு இருக்கானோ அந்த இடத்துல வந்தது 2ம் வந்து சூரியன் என்ன பண்ணினா, இங்க ஒரு குளத்தை, ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்தி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். இப்படி சூரியன் தன் கையாலே ஏற்படுத்தி அது உள்ள போய் ஒளிஞ்சின்றபடினாலே இந்த புஷ்கரணிக்கு சூரிய புஷ்கரணின்னு பெயர். பின்னாடி துரத்தின்றே வந்தான் இந்த ராகுவும் கேத்துவும். வந்து பார்த்தா சுத்தி சுத்தி பாக்குறான், இங்கதான் வந்த மாதிரி இருக்கு, பார்த்தா காணோம், வெறும் குளம் தான் இருக்கு, ஆளை காணோம்னுட்டு ஏமாந்துட்டான். சந்திரன் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு குளத்தை வெட்டி சந்திர புஷ்கரணின்னு அங்க ஒளிஞ்சுட்டான். அது இந்த திருநாங்கூர்லயே வேற திவ்யதேசம், அது அங்க வரைச்சு அனுபவிக்கலாம். இப்படி பார்த்து ஏமாந்து நின்னுட்டான். அவன் ஏமாந்து போயிட்டான். சூரிய ராகுவும் கேத்துவும் எங்க காணோன்னுட்டு வேற இடம் தேடிட்டு போயிட்டான். அவன் கதை முடிஞ்சு போயிடுது. இப்ப சூரியன் அது உள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கு. சூரியனும் சந்திரனும் இயங்கினால்தான் எது பகல் எது இரவுன்னு தெரியும், உலகங்கள் எல்லாம் சீரா இயங்கும். இப்படி சூரிய சந்திரால் இவனுக்கு பயந்துட்டு தங்களுடைய காரியத்தை பண்ணாம எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு இருக்கிறதுனால லோகமே அழியும்படியா ஒரு நிலைமை வந்துடுத்து. எல்லாரும் வந்து திக்கு முக்காடி போயிட்டா, எதுவுமே நடக்காம அது அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது. வெயில் வந்தா என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அந்த காரியங்கள்லாம் நடக்கல, ராத்திரி காரியங்கள் நடக்கல, எதுவுமே நடக்கல, லோகமே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது. பிம்பமாட்டம் ஆயிடுத்து லோகமே. அப்ப எல்லாரும் தவிக்கிறா. மத்த தேவர்கள், ஜனங்கள், ரிஷிகள் எல்லாம் பெருமாள் இடத்துல போய் பிரார்த்திக்கிறா, சுவாமி இந்த மாதிரி வா பண்ணிட்டு இருக்காளே, எது இரவு எது பகல்னு தெரியாம சூரிய சந்திரால் இல்லாம உலகம் எப்படி இயங்கும், அவளை வந்து மீட்டு அவளுக்கு நல்ல புத்தி கொடுத்து அவளை திரும்ப அவளுடைய காரியத்தை பண்ண வைக்கணும்னு பெருமாள் இடத்துல போய் சரணாகதி பண்றா. இந்த சரணாகதி புத்தி இந்த சூரிய சந்திராளுக்கு இருந்து இவ பண்ணியிருந்தாலானா இவ்வளவு கஷ்டமே தேவையில்லை. மோகினி திருவடியில சரணாகதி பண்ணியிருந்தா அவ பார்த்துட்டு இருப்போம். அதை பண்ணல. இங்க வந்தது. வந்த உடனே பெருமாள் வந்தான். இந்த சூரிய புஷ்கரணி கரைக்கு வந்து, சூர்யா வெளியில வா, பயப்படாத, நான் பெருமாள் வந்திருக்கேன், நான் காப்பாத்துறேன், அவன் இங்க இல்ல போயிட்டான், வா, வந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாம், நீ வெளியில வான்னு பெருமாள் கூட்டான். ஆஹா, இந்த காரியத்தை முதலையே பண்ணாம போயிட்டோமே, பெருமாள் வேற என்ன நினைச்சுப்பாருன்னு தெரியலையேன்னு அவனுக்கு பயந்தது இல்லாம பெருமாளுக்கும் சேர்ந்து பயந்துண்டே சூரியன் வெளியில வந்தான். பயப்படாதே, நீ பயத்துல இருக்கேன்னு தெரியறது, உன்னை இன்னும் பயப்படுத்த மாட்டேன், உன்னுடைய சத்ரு நாசனம் ஆயிட்டான், நீ இங்க இல்லைன்னு போயிட்டான், இனிமேல் அவன் உன்னை ஒன்னும் பண்ண முடியாத, அதாவது அழித்து விட முடியாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ உன்னுடைய காரியத்தை போய் பார், நீ இல்லாம ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறதுன்னு பெருமாள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதனால ஸ்தல புராணம் என்ன சொல்றதுன்னா, யாரெல்லாம் இங்க வந்து இந்த பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுக்கு அவளுடைய எதிரிகளாலே வரக்கூடிய தொல்லை, சத்ரு பயம், விரோதிகளாலே வரக்கூடிய ஆபத்து இதெல்லாம் நீங்கி போய் அவ பெருமாளாலே அனுகிரகிக்கப்படுவா, ரட்சிக்கப்படுவான்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அப்படி சூரியன் பழையபடி தன்னுடைய நிலைமைக்கு போய் தன்னுடைய காரியத்தை பண்ணி கொண்டிருந்தான். அப்படி பயந்து ஒளிந்த சூரியனுடைய விரோதி பயத்தை போக்கி அவனுடைய காரியத்தை பண்ணும்படியா அவனை பழையபடி அவனுடைய நிலைமையிலே வைத்த ஸ்தலம் இது, வைத்த பெருமாள் இவர். அந்த புஷ்கரணிக்கு சூரிய புஷ்கரணின்னு பெயர். ஆனாலும் ராகுவும் கேத்துவும் இவா 2 பேரும் இவாளுக்கு பண்ணது கொடுமைதான் அப்படின்றதுக்காக சமயத்துக்கு சமயம் இவாளை பீடிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய கிரகணத்தின் மூலமா ராகு பிடிக்கிறதுன்னு சூரியனை பிடிக்கிறேன், சந்திரனை பிடிக்கிறேன்னுட்டு கிரகணம் நடக்கிறதுன்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்படி சூரியன் சந்திரன் இவாளோட இந்த ராகு கேத்து சம்பந்தப்படக்கூடியதான இந்த கிரகண காலம்னு சொல்லக்கூடிய காலத்திலே, கிரகண காலத்திலே சங்கல்ப ஸ்நானம் பண்ணுவது, பித்ரு தர்ப்பணம் பண்ணுவது, தானம் பண்றது, இதெல்லாம் விசேஷம்னு சொல்றோம் இல்லையோ. கிரகண காலத்திலே ஸ்நானம், தர்ப்பணம், தானம், ஜபம் இதெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. மற்ற நேரத்துல பண்றதை காட்டிலும் இப்ப பலன் ஜாஸ்தின்னு சொல்றோம் இல்லையோ.
அப்படி சூரியனும் சந்திரனும் கிரகண சம்பந்தப்பட்டு அவளுடைய பேரழிவிலிருந்து பெருமாள் அவளை இந்த க்ஷேத்திரத்துல காப்பாத்தினபடினாலே இந்த சூரிய புஷ்கரணியிலே வந்து யாருன்னா கிரகண காலத்திலே தீர்த்தம் ஆடிட்டு அங்கே பித்ரு தர்ப்பணம் பண்ணி அந்த கரையிலே தானம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் பித்ருக்களுடைய அனுகிரகம் விசேஷமா ஏற்பட்டு அவளுடைய தலைமுறையிலே எத்தனை தலைமுறையிலேயோ கடை தேராமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பித்ருக்கள் எல்லாம் கூட நல்ல பதத்தை அடைவார்கள், பரம திருப்தி அடைவா, எத்தனையோ தலைமுறை பித்திருக்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னுட்டு விசேஷமான பித்ரு தர்ப்பணம், பித்ருகாரியம், பித்ரு தானம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரமா புஷ்கரணியா இந்த சூரிய புஷ்கரணி ஸ்தல புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் விசேஷம். ஸ்தல புராணத்தையே சொல்லப்பட்டிருக்கு, பெருமாள் வியாசர் சொல்லிருக்கார். அதனால கிரகண காலத்திலே இங்க ஸ்தானம், தர்ப்பணம், தானம் எல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு பெருமாள் ஒரு நாள் அவதரித்தான் பார்த்தோமோ இல்லையா, அந்த மாதிரி இந்த பெருமாள் செங்கன்மால் ஐப்பசி மாசம் பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணினவர் அப்படின்றது இன்னொரு கூடுதலான தகவல். இப்போ ஆழ்வாருடைய அனுபவம். திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணிருக்கார். காவிரி நதி தீரத்திலே காவிரிக்கும் மன்னியாறுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு காவிரிக்கும் இடையிலே அமைந்திருக்கக்கூடிய உபய காவேரி மத்தியமான இந்த திவதேசத்திலே திருத்தெற்றி அம்பலம்னு சொல்லக்கூடிய இடத்திலே மேட்டின் மீது பெருமாள் திருவனந்தாழ்வான் மீது சதுர்புஜ ரங்கநாதனாக ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட சயனிச்சுருக்கான் பெருமாள். இவனை பார்த்து மங்களாசாசனம் பண்ணணும்னு வந்தார் ஆழ்வார். இந்த திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அது எப்படின்னா, பொதுவா படுத்துக்கணும் அப்படின்னா ஒரு கட்டில்ல இல்ல ஒரு மேட்ல ஒரு திண்ணையில படுத்துக்கிறது தானே வழக்கம் பெரும்பாலும். அந்த மாதிரி பெருமாள் இங்க சயனிச்சுட்டு இருக்கிறது ஒரு திண்ணையில சயனிச்சுட்டு இருக்கான் பெருமாள். பொதுவா மற்ற இடங்கள் எல்லாம் பெருமாளை சேவித்தோமானா திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையே தரையில இருக்கிறது போல தெரியும் நமக்கு. தரையில இருந்து ஆரம்பிச்சு வரா போல இருக்கும், அந்த படுக்கையில பெருமாள் படுத்துட்டு இருக்கிறா போல இருக்கும். இங்க சேவிச்சோமானா திண்ணை நன்னா ஸ்பஷ்டமா கண்ணுக்கு தெரியும். திண்ணைக்கு மேல திருவனந்தாழ்வான், திருவனந்தாழ்வானுக்கு மேல பெருமாள். இப்படி தெற்றின்னு சொல்லக்கூடிய மேடு திண்ணைக்கு மேலே பெருமாள் அம்பலமாக கோவில் கொண்டிருக்கிறபடினாலே திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு அனுபவிக்க வேண்டியது புரிஞ்சுக்கலாம். இங்க வந்தார் ஆழ்வார். வந்து என்ன பண்ணினார், இந்த எம்பெருமானுடைய பிரபாவங்களை எல்லாம் கொண்டாடுறார். தந்தை கால் தலை போகும்படி அவதரித்தவன் இந்த எம்பெருமான். இவனாலேதான் இவனுடைய திருத்தகப்பனாருடைய கால் கட்ட வீழ்ந்தது அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை எண்ணி கொண்டாடுறார். பெத்த தாய் போல பால் கொடுக்கறதுக்காக ஏமாத்திண்டு வஞ்ச வேஷத்தை போட்டுண்டு வந்த பூத்தனை அவளுடைய திருமார்பிலே அவளுடைய மார்பிலே பாலை குடிப்பது போல அவளுடைய உயிரையும் கூட உண்டு அவளுக்கு நல்ல கதி கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்த பெருமாள். ஆய்ச்சி பெண்கள்லாம் இடைப்பெண்கள்லாம் வெண்ணெய் கடைந்த போது அவளுடைய வெண்ணெயை களவுண்டு அமுது செய்து சாட்டு அவளுடைய குழந்தையாகவே இடைப்பிள்ளையாகவே இடைச்சேரி முழுதும் தெரிந்த பெருமான். இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனார்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறாரு இல்லையா, அப்படி இடைப்பிள்ளையாகவே மாறிப்போன பெருமான். அப்படி இடைப்பிள்ளையாக மாறி அந்த இடையர்களோடு ஒருவனாகவே வாழ்ந்து அந்த இடையர்கள்னு சொல்லக்கூடிய ஆயர் குல பெண்ணான நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து கொள்வதற்காக ரிஷபங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணின பெருமாள். அப்படி பண்ணி காலமேகம் போல கருமையான நிறத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அவனுடைய அவதார காரியங்கள் அவதார சேஷ்டங்களை எல்லாம் ஆழ்வார் வர்ணிச்சுண்டு வந்து கடைசியா பெரிய பிராட்டி நப்பின்னை பிராட்டி 2 பிராட்டிமாரோட பெருமாள் இங்க சயனிச்சுட்டு இருக்கான்னு சொல்றார். பாசுரத்திலே வெண்ணகையால் அப்படின்னு சாதிக்கிறார். வெண்ணகையால் அப்படின்னா நல்ல பிரகாசமான புன்னகையை உடையவள், நல்ல சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவள் அவ பெரிய பிராட்டி. கருங்கண் ஆய்ச்சின்னு சொல்றார். கருங்கண்ண கருமையான விழிகளை உடைய ஆய்ச்சி ஆயர் குல பெண் இடைப்பெண். யாரு? கிருஷ்ணாவதாரத்திலே ஆய்ச்சியாக அவதாரம் பண்ணின நப்பின்னை, நீலாதேவியினுடைய அம்சமான நப்பின்னை. இவா 2 பேரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவாளோடு கூட எம்பெருமான் அகன்ற தோள்களோட கூட ஒரு கருமையான மேகத்தை போல சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த சேவை எப்படி இருக்கான், அதி ஆச்சரியமா பெருமாளானவர் பிராட்டிகளோடு கூட சேர்ந்து சிஷ்யால பக்தால அனுகிரகிப்பது போல இருக்கிறது காட்சின்னு வர்ணிக்கிறார் ஆழ்வார். கதநாகம் காத்தளித்த கண்ணர் கண்டீர், கருமுகில் போல் திருநிறத்தென் கண்ணர் கண்டீர் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் பாடுறார். இங்க கண்ணன்னு சொல்லாம கண்ணர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. கதநாகம் காத்தளித்த கண்ணன் அப்படின்னா கஜேந்திர மோட்சம் கொடுத்து கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்த பெருமாள்னு ஆறுது. கருமுகில் போல் திருநிறத்தன் அப்படின்னா மழை மேகத்தை போல கரிய மேகமாக திருமேனி நிறத்தை உடைய கண்ணன் ஆறுது.
அப்படி சொல்லாம கண்ணர்னு சொன்னதுனால அழகிய கண்களை உடையவன் அப்படின்னுட்டு கண்ணை விசேஷமா கொண்டாடுறார் ஆழ்வாரிங்க. இந்த இடத்துல கண்ணர்னு சொல்லக்கூடிய பதப்பிரயோகம் விசேஷமான பதப்பிரயோகம். எதனால இந்த பெருமாளுக்கு பெயரே என்ன? ரக்தாக்ஷன்னு அக்ஷியை கண்ணை வைத்துத்தான் பெயர் இவனுக்கு. செங்கண்மால் அப்படின்னுட்டு கண்ணை வைத்துத்தான் இந்த பெருமாளுக்கு பெயர். அதனாலே இவன் கண் சம்பந்தப்பட்ட பெருமாள், கண் அழகனானபடியினாலே கண்ணழகர் கொப்பூரில் எழுகமல பூவழகர் எம்பெருமானார் எம்மானார் அப்படின்னு எல்லாம் பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்தாலே அதே ரங்கநாதன் இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே ஆண்டாள் கண் அழகர்னு வர்ணித்தா, இங்கே ஆழ்வார் கண்ணர்னு வழிநிற்கிறார். பெரிய பெருமாளுக்கு அழகும் கண்தான், இந்த செங்கன்மாலுக்கு அழகும் கண்தான். பெரிய பெருமாளுடைய கண்ணழகிலே மயங்காதவர்கள் இல்லை, இந்த செங்கன்மாலுடைய கண்ணழகிலே மயங்காதவர்களும் இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, பெரிய பெருமாளுக்கு ஸ்வர்ணத்திலே கண்மலர் சமர்ப்பித்திருப்பா, அது ரொம்ப அழகா தெரியும். இந்த பெருமாளுக்கு சுவாபாவிகமான கண்கள், கண் மலர் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த 2021லயோ என்னமோ இந்த எம்பெருமானுக்கு சம்பிரோக்ஷன் நடந்தது சமீபத்துல. அதுக்கு முன்னால வரைக்கும் இந்த பெருமாள் தைல காப்பு திருமேனியா நம்ம ரங்கநாதனை போல கருப்பா சேவை சாட்சின்னு இருந்த பெருமாள் இப்ப சம்பிரோக்ஷணத்துக்கு அப்புறமா இந்த சம்பிரோக்ஷண சமயத்துல இந்த திருப்பணி பண்ண சமயத்துல பெருமாளை வர்ண கலாபமா மாத்திட்டா. இப்ப பெருமாள் வர்ண கலாபமா சேவை சாதிக்கிறார். இப்ப அடியன் ஷேர் பண்ணது பழைய படம், சம்பிரோக்ஷணத்துக்கு முந்தின படம். புது படத்தை தேடினா கிடைக்கல. திருமஞ்சனம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறது, தைலம் காய்ச்சறது, தைலம் சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு, அர்ச்சகா கைங்கரியத்துக்கு நிறைய கிடைக்க மாட்டேன்றா, ஜனங்கள் நிறைய வரல, வருமானம் போறல, அந்த ஊர்ல குறைஞ்ச வருமானத்துல தங்கி கைங்கரியம் பண்றதுக்கு அர்ச்சகா கிடைக்கலன்னு இப்படி பல காரணங்கள்னால பல திவ்யதேசங்கள் திருமஞ்சன திருமேனியா இருந்தாலும் சுதை திருமேனியா இருந்தாலும் தைலமும் காட்சி சமர்ப்பிக்க முடியல, திருமஞ்சனம் பண்றதுக்கும் முடியல. அப்படின்றதுனால இப்படி வர்ண கலாபங்களா மாறிண்டு வருது. இதுல ஒரு வருத்தம் ஒரு ஆனந்தம் ரெண்டும் உண்டு. என்ன வருத்தம் அப்படின்னா, பெருமாளுக்கு நடக்க வேண்டிய திருமஞ்சனம் அபிஷேகம் முதலான உபச்சாரங்கள் நடக்காம போறது, பெருமாளுக்கு தைல காப்பு சமர்ப்பிக்க முடியாம போறதுன்னு சொல்லக்கூடிய வருத்தம் உண்டு. என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னா, அந்த துக்கத்திலும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, பெருமாள் தைலத்தையோ இல்ல சிலாரூபமாவோ சாத்திட்டு சயனிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறச்ச நான் விட்டு சேவிக்கலாம், பெருமாளை சமுதாயமா சேவிக்க முடியும். ஆனா இந்த வர்ண கலாபமா பெருமாள் இருக்கிறச்ச அப்படி கலர் கலரா பெருமாள் ஜொலிக்கிறதுனால பெருமாள் அப்படியே நேரவே வந்து படுத்துட்டு இருக்கிறாருன்னு அனுபவிக்க முடியும். நீல நிறமான பெருமாளுடைய திருமேனி இப்படி கார்மேகம் போன்ற கலர்ல பெருமாள் இருப்பார் அப்படின்னா அது நிஜமா அங்க படுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ பெருமாளுடைய கண்ணு சேப்பா இருக்கும்னா சேப்பா இருக்கிறது தாமரையை போல. இப்படி ஆழ்வார் எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாரோ, ஆழ்வார் கண்ணுக்கு பெருமாள் எப்படி எப்படி சேவை கொடுத்தானோ அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கும் சேவை கொடுக்கிறாரு பெருமாள். அப்படின்ற அந்த அழகு இந்த வர்ணகலாப திருமேனியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம். இப்படி வருத்தம் ஆனந்தம் ரெண்டையும் தரக்கூடியது இந்த மாதிரி மாறிண்டு வர சமாச்சாரம். பெருமாள் ஆரம்பத்திலே இருந்தே அப்படிதான் இருக்காருன்னா அது அனுபவம் வேற. ஆனா இப்படி நடக்கிறதுன்றது ஒண்ணும். அதனாலே கண் அழகனான் அப்படின்னாலே கண்ணர்னு ஆழ்வார் விசேஷமா பதத்தை பிரயோகப்படுத்துறார். இப்படி இந்த எம்பெருமானை வர்ணிக்கிற போது ஆழ்வார் வசையரு குரலாய் அப்படின்னுட்டு 4ஆம் பாசுரத்துல வாமனனாக வந்தவன்னு சொன்னார். அதே 7ஆம் பாசுரத்துல சொல்றச்ச பொல்லாத குரல் உருவுன்னு அவனே அப்படி ஓங்கி உலகளந்து உத்தமனாக திரிவிக்ரமாவதாரம் பண்ணதையும் சொன்னார். அதே பெருமான் எந்த தன்னுடைய திருமேனியாலே ஓங்கி 14 லோகங்களையும் அளந்தானோ அவன் அதை காட்டிலும் இன்னும் பெரிய திருமேனி எடுத்து பூமி பிராட்டியை காப்பாத்தினான்னு வராக அவதாரம் எடுத்தவன இவன் தான் சொல்லி இந்த திவதேசத்தினுடைய இயற்கை எழிலையும் வர்ணித்து ஆழ்வார் இந்த பாசுரத்தை இந்த பதிகத்தை பூர்த்தி பண்றார். இந்த திவதேசத்தினுடைய அழக வர்ணிக்கிறச்ச மடலெடுத்த நெடுந்தெங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திரட்டுருட்டா வருநீர் பொன்னி அப்படின்னு இந்த திவதேசத்திலே பாயக்கூடிய காவிரியை கொண்டாடுறார். 2 காவிரிக்கு நடுவுல தானே திவதேசம் இருக்கிறது. இந்த திவதேசத்தை சூழ்ந்து ஓடக்கூடிய காவிரி எப்படி இருக்கான், அந்த நீர் வளத்தினாலே தென்னை மரங்கள்லாம் அப்படியே ரொம்ப உசரமா ஆகாசத்துல வளர்ந்துருக்கிறதாம். அதுல கொத்து கொத்தா குலையா தேங்காய் காய்ச்சிருக்கிறதாம். இவ்வளவு தேங்காய் இருக்கு சுவாமி, ஒரு நாளைக்கு 1000 கணக்குல கிடைக்கிறது தேங்காய், என்ன பண்ண போறோம் வச்சுட்டு நாங்க அப்படின்னு இந்த தேங்காயை பறிச்சு கூட சாப்பிட முடியாம அப்படியே விட்டுடுறாளாம். அதனால நிறைய நீர் வளத்தினால நிறைய தண்ணி சேர்ந்து போறது, தேங்காயில இளநீர்ல நிறைய தீர்த்தம் சேர்ந்து போறது. அது வெயிட் தாங்க முடியாம செல்ஃப் வெயிட்லயே கிராவிட்டிலேயே தானா கொத்து கொத்தா கீழே உழறது எங்க உழறது, உயரமா இருக்கிறதோ இல்லையோ வளைஞ்சுட்டு இருக்கிறதோ இல்லையோ, அதனால பக்கத்துல செழித்து அடர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய மாமரங்கள்ல விழறதாம். அப்படி ஒரு மாமரத்து மேலையும் 10-12 தேங்காய் கொலையா உழவே அந்த மாமரத்துல செழித்து நல்ல ருச்சியோடு ரசத்தோடு
காய்த்து பழுத்து தொங்கி கொண்டிருக்கக்கூடிய கொத்து கொத்தான மாம்பழங்கள்லாம் கீழே விழுறதான். தேங்காய் விழுறது மட்டும் இல்லாம தேங்காய் அப்படியே மாம்பழத்தையும் சேர்த்து தள்ளுறது கீழே. இது ரெண்டும் எங்க வருது அப்படின்னா ஓடின்னு இருக்கிற காவிரி ஜலத்துல மிதந்துண்டு ஓடுறதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல இருக்கிறவா செல்வ செழிப்பிலே சிறந்தவர்கள், இவாளுக்கு நல்ல செல்வம் உண்டு, அதனால இத்தனை தேங்காயம் இத்தனை வெங்காயம் நாங்களே சாட்டி என்ன பண்ண போறோம், அதனால யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவெல்லாம் அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு இதை எடுக்காம கூட விட்டுடுறா. இது தானா விழுந்து காவிரி ஆத்துல அடிச்சுன்னு போறது. அந்த ஆத்து ஜலம் எங்கெல்லாம் ஓடுறதோ அங்க இருக்கக்கூடிய ஏழைகள் பசியில வாடுறவாள்லாம் அந்த தேங்காயம் மாம்பழத்தையும் சாப்பிட்டு பசியாடுறா. அத்தனை செல்வ செழிப்பான பூமி இதுன்னு கொண்டாடுறாரு. என்ன காரணமா இருக்க முடியும் சுவாமி இத்தனை செல்வ செழிப்புக்கு? லக்ஷ்மி தபஸ் பண்ணின இடமானபடியினாலே, லக்ஷ்மி ரங்கமா இருக்கிறபடினாலே பிராட்டியினுடைய சம்பந்தம் காரணம் அப்படின்னு அனுபவிக்க வேண்டியது. ஆச்சரியமான 10 பாசுரங்கள் இந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் பாடினது. மாற்றரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம். மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆச்சரியமான 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரங்கள்ல சங்கிரகமா ஆழ்வார் என்ன தெரிவிச்சார் அப்படின்றத பார்த்தோம். இதுல இந்த அர்ச்சாவதார சேவை, பெருமாள் மூலவருடைய சேவை இருக்க பாருங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த அழகை வர்ணிக்கக்கூடிய பாசுரத்தை விஞ்ஞாபிக்கிறாடிய. 5வது பாசுரத்துல களை விளங்கும் அகலல்குள் கமலப்பாவை கதிர்முத்த வெண்ணகையால் கருங்கண் ஆய்ச்சி முளையிலங்கு மொழிமணிப்ப பூன்வடம் முந்தேய்ப்ப மூவாத வரைநெடுந்தோள் மூர்த்தி அப்படின்னு இந்த பெருமான் வர்ணிக்கிறார். என்ன அழகு, எப்படி வர்ணிக்கிறார்? பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமி பிராட்டி, கருங்கண் ஆய்ச்சின்னு சொல்லக்கூடிய நப்பிண்ணை பிராட்டி, இவா 2 பேரும் எம்பெருமான ஒரு க்ஷணம் கூட பிரிந்திருக்க முடியாமல் பெருமான் சயனித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு காவலா அவனுக்கு பணிவிடை பண்றதுக்காக இவா முழித்துக் கொண்டு எம்பெருமானுடைய தங்களுடைய மடியிலே படுக்க வைத்திருப்பது போல அப்படியே மடியோட கூட சேர்த்து அணைச்சுண்டு, பெருமாள் திருவனந்தாழ்வான் பேர்ல படுத்துட்டு இருந்தாலும் அந்த பக்கம் இவா 2 பேரும் சிவத்தோட சாஞ்சுண்டு பெருமாள் 2 பேரும் தங்களுடைய மடியிலே குழந்தையை கிடத்துவது போல கிடத்திக் கொண்டு பெருமாளுக்கான பணிவிடைகளை பண்ணி கொண்டு நமக்கும் புருஷகாரமா இருந்துண்டு அந்த பெருமாளை நாம அனுபவிக்கிறத காட்டிலும், நாம அன்பா இருக்கிறத காட்டிலும் நம் குழந்தைகளை அனுகிரகிக்கிறதா பிரதானம்னு சொல்லி அந்த பெருமாளை புத்தி பிரதானம் பண்ணி அவனை நம்ம பார்க்க வைக்கும்படியா பண்ணக்கூடிய ஒரு ஆச்சரியமான காட்சி. இது என்ன பலன் தரது அப்படின்னா, கஷ்டப்பட்டு போற அடியவர்களான குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா அப்பா இவா 2 பேருமே, 2 பிராட்டியும் பெருமாளும் அவளுடைய உறவையெல்லாம் மறந்துட்டு முழுசா நம்ம பேர்லயே திரும்பிட்டதுனால யார் போனாலும் அவளுடைய கஷ்டம் தீர்ந்து போறது, இவாளைத்தான் ஆசிரியக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுபவத்தை, ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய சேவை இது. இந்த சேவையை சேவிக்கிற ஸ்திரீகள் புருஷால் தம்பதிகள் இவாள்லாம் எப்படி இந்த பெருமாளும் இந்த 2 தாயாரும் ஒற்றுமையா அந்யோன்யமா இருக்காளோ, ஒருமித்த கருத்தோடைய கூட குடும்பத்தை ஜகத்தை குழந்தைகளை நிர்வகிக்கிறாளோ, குழந்தையுடைய நலையனே பிரதானம்னு வாழறாளோ, அந்த மாதிரி ஒற்றுமையாக வாழ்வார்கள். சாஸ்திரம் அனுமதித்த விதத்திலே அவளும் தங்களுடைய இல்லற உறவை அனுபவித்துக் கொண்டு பெருமாள் தாயாரை போல அவளுடைய காரியத்தை பண்ணிண்டு, பெருமாள் தாயார் எப்படி ஜகத்துல இருக்கக்கூடியவா எல்லாரையும் குழந்தையா நினைச்சுட்டு ரட்சிக்கிறதே காரியம்னு இருக்காளோ, அந்த மாதிரி இவாளும் அவ குடும்பத்தில இருக்கக்கூடிய குழந்தைகளை வளர்க்கணும், நல்ல கதிக்கு ஆளாக்கணும், அவளுக்கு நல்லது பண்ணணும், அவளை வளர்த்து விடணும்னுட்டு அதுல நோக்கமா இருப்பா அப்படின்றது பலனாக சொல்லப்பட்டதுன்னு இந்த பாசுரத்தினுடைய அனுபவம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனை சொல்றச்ச ராமோ ராஜீவ லோச்சனகா அப்படின்னு அத்தியாச்சரியமான சிவந்த கண்களை உடையவன் அப்படின்னு வால்மீகி கொண்டாடுற. ஆழ்வார் என்ன சொல்றார்? தான் போலும் என்றெழுந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கர்தங்கள் கோன் போலும் என்றெழுந்தான் குன்றமன்ன 20 தோல் உடன் துணித்த ஒருவன் அப்படின்னு. யாருக்கு 20 தோல் உண்டு? 10 தலைகளை உடைய ராவணனுக்கு 20 தோள்கள் உண்டு. அவனுடைய 20 தோலையும் ஒரு கொத்தா அறுத்தல் நான் பெருமாள் சம்ஹாரம் பண்ணினான். அந்த ராவண சம்ஹாரம் பண்ணின ராமன் தான் இங்க சயனிச்சுட்டு இருக்கான்னு கொண்டாடுறார். படுத்துட்டு இருக்கிறவன் ராமனுக்கும் குலதெய்வமான ரங்கநாதன்னா என்னமா அவனை ராமன்னு சொல்லிட்டார் ஆழ்வார் அப்படின்னா, ராமோ ராஜீவ லோச்சனகான்னு சொன்னபடி ராமன் கண்ணழகணும் இல்லையோ, ராமனுடைய கண்கள் சிவந்த தாமரையை போல இருக்கக்கூடியதுன்னு வால்மீகி ராமாயணம் சொல்லி தோல்லியோ. இந்த எம்பெருமானும் செங்கன்மால் ரக்தாட்சனான் அப்படின்னாலே ராமன் ஞாபகத்துக்கு வரவே ராமனா அனுபவிக்கிறார் இந்த பெருமாளை. அப்படி ஆச்சரியமா இந்த எம்பெருமான சொல்ற போது முதல்ல சின்ன வாமனனா வந்தான். பார்த்தா சின்னவன் நினைச்சுக்காதீங்க, மூர்த்தி செய்தானாலும் கீர்த்தி பெரிது, அவனே வியாபிக்கும்படியா பெரிய திருவிக்கிரமனா நினைக்கிறான்.
அவ்வளோ பெரிய திருவிக்கிரமனா நிக்கிறவனை காட்டிலும் இன்னும் பெரிய திருமேனியா வராக அவதாரம் பண்ணினா, அந்த வராக அவதாரம் எவ்வளவு பெருசுன்னா, சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரு திருக்குளம்பில் கனகடப்ப. இந்த எம்பெருமான் புருஷனானபடினாலே ஸ்திரீகள் கொலுசு அணிவது போல இவன் தண்டை அணிந்து கொண்டிருக்கிறான் காலில். ஸ்திரீகளுடைய கொலுசுக்கு வெளியிலே முத்து, தண்டைக்கு உள்ளே முத்து. அந்த தண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கு பரல்னு பெயர். அது முன்னையும் பின்னையும் அப்படியே குலுங்கரச்ச வரக்கூடிய ஒலிதான் அது தண்டைன்னு நமக்கு அறிகுறியை காட்டும். கொலுசு ஒலிக்கும் தண்டை ஒலிக்கும் வித்தியாசம் தெரியும். வரது ஸ்ரீயா புருஷாலான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பெருமாள் காலில் வராக அவதாரத்துல தண்டை அணிஞ்சுட்டு இருக்கான். அந்த தண்டைக்குள்ள ஒரு திரு ஆகாரம் குலுங்க. பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய பிராட்டியானவள் இவ்வளவு பெரிய உருவம் எடுத்து பெருமாள் இந்த உலகையெல்லாம் வியாபித்து அப்படியே நடுங்கும்படியா பூமியை எடுந்தெடுக்கிறாரேன்னுட்டு பிராட்டியானவள் குலுங்குறாளாம். ஸ்திரீ ஒல்லியோ கொஞ்சம் பதட்டத்தோட குலுங்குறாளாம். அப்படி குலுங்குறச்ச, அம்மா நீ பயப்படாத, பூமி பிராட்டியை ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த காரியம், அதனால நடுங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மார்பிலே இருக்கக்கூடிய திருன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியை ஒரு கையால் அணைச்சுண்டு, இரண்யாட்சனை சம்ஹரிச்சு அவனாலே கவர்ந்து மறைத்து வைக்கப்பட்ட பூமி பிராட்டியை மீட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேற்றி அவளையும் ஒரு கையால் அணைத்துக் கொண்டு இந்த வராக பெருமாள் இப்படி ஸ்ரீதேவி பூமி தேவி ரெண்டு பேரையும் ஆலிங்கனம் பண்ணிட்டு அன்னைக்கு சேவை சாதித்தானாம். அதனாலே அதற்கு நன்றி கூறும் விதமாக எந்த வராக பெருமாள் இங்க ரங்கநாதனா வந்து படுத்துண்டானோ, அதுக்கப்புறம் அந்த வராக பெருமாளாலே அணைத்துக் கொள்ளப்பட்ட ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் இங்க வராக பெருமாள் ரங்கநாதனா படுத்துட்டு இருக்கிறபடினாலே அவனை அணைச்சுட்டு படுத்துட்டு இருக்கா இவா ரெண்டு பேரும். அன்னைக்கு அவன் இவா ரெண்டு பேரும் அணைச்சுட்டான், இன்னைக்கு இவா ரெண்டு பேரும் அவனை அணைச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. அதனால இவாளை சேவிக்கிறவாளுக்கு தம்பதிகள் அந்யோன்யமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வா, ஒற்றுமையா இருப்பா, இவருக்காக அவள் அவளுக்காக இவர்னு வாழ்வா அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் பண்ணி சின்ன குரலா வந்து பெரிய உருவமா வளர்ந்து வராக அவதாரம் பண்ணி பிராட்டிமார்களை அடைத்து பிராட்டிமார்களாலே அணைக்கப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமான் இருக்கிறானே, அவன் யார் தெரியுமோ? 7 உலகும் தாழ்வரையும் எங்கும் மூடி என் திசையும் மண்டலமும் மண்டி அண்டம் ஓழை எழுந்து ஆழிமிகும் ஊழி வெள்ளம் முன் நகட்டில் ஒடுக்கிய மூர்த்தி. ஒரு சின்ன குழந்தை போல ஆலமரத்தில மேல படுத்துண்டு எந்த பூமியை அளந்தானோ, எந்த மேருமலையானது எவன் காலிலே பரல் போல் இருந்ததோ அப்படி உலகத்தை பெரிய சரீரத்தாலே வியாபித்தவன் இப்போ சின்ன குழந்தை, பேதை சிறு குழவி. எதை பண்ணணும் எதை பண்ணுதுன்னு தெரியாத எத்தையோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான குழந்தை. இன்னும் புத்தி வரல குழந்தைக்கு, அத்தனை சின்ன குழந்தை, பச்சிலம் குழந்தை. அத போல ஒரு ஆலமலத்தை இலையில படுத்துண்டு சிறு குழவி, சின்ன குழந்தையா படுத்துண்டு, பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதகமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரேன்னு பெரியாழ்வார் அனுபவித்தது போல தன்னுடைய திருவடி விரலை வாயிலே வைத்து சுவைத்துக் கொண்டு, யாரானும் காலை கொண்டு வாயில வச்சுப்பாளா? இது குழந்தை பண்றதோ இல்லையா, அதனால இது பேதை. அதை அனுபவிக்கிறார். எதுக்கு பெருமாள் தன்னுடைய திருக்கால சுவைக்கிறார் அப்படின்னா, இந்த அடியவர்கள்லாம் எப்போதும் உன் திருவடி சரணம் திருவடி சரணம்னு திருவடியிலேயே உண்டு கிடக்கிறாளே, அப்படி என்னதான் இருக்கு அந்த திருவடியிலேன்னு ருசித்து பார்த்து விடலாம்னு பெருமாள் தன்னுடைய வாயிலே திருவடியை வைத்து சுவைக்கிறான். மற்ற அவதாரங்கள்ல பண்ணினா இவ்வளவு பெரிய பெருமாளா இருக்கான், என்ன காலை கொண்டு வாயில வச்சுக்கிறானேன்னு சொல்லுவா. ஆனா இது குழந்தையோ இல்லையா, அதனால பார்த்தா இது கூட ரசிக்கும்படியாக இருக்கிறது. அப்படி வைக்கக்கூடாத காலை எடுத்து வாயில வைச்சுட்டு சுவைக்கிறபடினாலே அது பேதை சிறுகுழவி, சின்ன குழந்தை. அப்படி இருந்து இந்த எல்லா லோகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பாற்றியவன் இவன் தான். அதனால இவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் அது நமக்கு நல்லது பண்ணக்கூடிய அவதாரம் தான். இப்படி எந்தெந்த அவதாரத்திலே என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணானோ அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து பண்றது போல இங்க பிராட்டிமார்களுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். இவனை சரணாகதி பண்ணுங்கள், இவன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தை போய் அடையுங்கள். என்ன சொல்றார் ஆழ்வார் ஒரு பாட்டிலையும், திருத்தெற்றை அம்பலத்து என் செங்கன் மாலேன்னு க்ஷேத்திரத்தை கொண்டு பெருமாள் சொல்றபடினாலே அந்த பெருமாளை போல அந்த க்ஷேத்திரமும் கூட நம்மை ரட்சிக்கும் சக்தி படைத்தது, அந்த க்ஷேத்திரத்தையும் வணங்குங்கள்னு சொல்றார் ஆழ்வார். பலன் சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீரணிந்த மணிமாடம் திகழு நாங்கூர் திருத்தெற்றியம்பலத்தென் செங்கன் மாலை கூரணிந்த வேல் வலவண்ணாளி நாடன் கோடி மாட மங்கையர்கோன் குறையலாளி பாரணிந்த தொல்புகழான் கலியன் சொன்ன பாமாலை இவை ஐந்தும் வல்லார் ஸ்ரீரணிந்த உலகத்து மன்னராகி சேன் விசும்பில் வானவராய் திகழ்வர் தாமே. திருமங்கை ஆழ்வாராலே சொல்லப்பட்ட இந்த 10 பாசுரங்களை சொல்றவா, சீரணிந்த உலகத்து மன்னராகி இந்த லோகத்திலே பெரும் செல்வந்தர்களாக உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்திகளாவா. அப்படின்னா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பொருட்செல்வம்
ஐகிகமான பலன்கள், ஐஸ்வர்யம் அதெல்லாம் நன்னா கிடைக்கும் அவளுக்கு. லட்சுமி கஷேத்திரம், லட்சுமி இருக்கக்கூடிய ஸ்தலம் இது. இந்த கஷேத்திரம் எப்படி லட்சுமி சம்பந்தத்தினாலே செல்வ செழிப்போடு திகழறதோ, இந்த எம்பெருமான சேவிக்கிற உங்களுக்கும் அது பலனா கிடைக்கும். அதை வச்சு நிறைய காரியங்கள் கைங்கரியங்கள் பண்ணலாம், சுகமா வாழலாம். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவானா அப்படின்னு நினைச்சுன்றாருங்கோ. சேன் விசும்பில் வானவராய் திகழ்வர்தாமே, ஸ்ரீவைகுண்டத்திலே நித்திய சூரிகளோடு கூட முக்தாத்மக்களாக ஜொலிப்பீர்கள். இங்க வாழறச்சு தேவையான பொருள் செல்வமும் கிடைக்கும், அங்கு போவதற்கான அருள் செல்வமும் கிடைக்கும். இங்கேயும் சக்கரவர்த்திகளா வாழ்ந்து அங்கேயும் முக்தாத்மாக்களாக மோட்சத்தையும் அனுபவிப்பீர்கள் அப்படின்னுட்டு 2 பலன்களையும் தரக்கூடிய எம்பெருமான் இந்த திருமொழின்னு பலன் சொல்லி ஆழ்வார் தலை கட்டுறார் இந்த வாசுரத்தை. இப்படி ஆச்சரியமான க்ஷேத்திரம் இது. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சென்றது காலம் திரை நிறை மூப்பானையினி என்று கொள் சாவு அறியோம் என் நெஞ்ச கன்றால் உருத்தெற்றி அம்பலத்தை ஓர் விளவின் வீழ்த்தான் திருத்தெற்றி அம்பலத்தை சேர். இந்த திருத்தெற்றி அம்பலம்னு சொல்லக்கூடிய திவதேசத்துக்கு போய் சேரு மனசேன்னு மனசுக்கு உபதேசம் பண்றார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். என் நெஞ்சே, என்னுடைய மனசே, நமக்கோ காலம் சென்றது, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் போயிடுத்து, கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இனிமேல் வாழறதுக்கு ஒன்றும் பெருசா நாள் இல்லை. திரை தோல் எல்லாம் சுருங்கி போயிடுத்து, நரை தலைமயிரெல்லாம் வெளுத்து போயிடுத்து, மூப்பு கிழத்தனம் வந்துடுத்து, நிக்க முடியல, மூச்சு வாங்குறது, பேச முடியல, பார்க்க முடியல, சரீரத்துல பலம் குறைஞ்சுட்டே போறது. இனி சாவு என்று கொள்ளறியோம். இனிமேல் ஒண்ணு நடக்கணும்னா அது சாவு மட்டும்தான். என்னைக்கு வருவோம்னு கூட தெரியாது நமக்கு, எப்போ ஒன்னாலும் வரலாம். பெரும்பாலும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானேன்னு திருவடி சேர்க்கறதுக்காக காத்துன்னு இருக்கான். அதனால சாவு எப்போன்னு கூட தெரியாது. அதனாலே நம்முடைய ஆயுள் முடிவதற்குள்ளே ஓர் விளவின் அம்பலத்தை, ஒரு விளாமரத்தில் உள்ள பழமா மாறியிருந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக அந்த பழத்தை பறிக்கிற சாக்கிலே கன்றா மாறியிருந்த இன்னொரு அசுரனை கொண்டு அந்த பழத்தை பறித்த பெருமாள் இவன் கண்ணன். இந்த கன்றா மாறியிருந்த அசுரனை தேனுகாசுரன், வத்சாசுரன் சொல்றது அவனை. இந்த விலங்கணியா மாறியிருந்த அசுரன் கபித்தாசுரன். இவா 2 பேரும் கண்ணனை சம்ஹாரம் பண்றதுக்காக வந்தவா. நீங்க என்னடா என்ன சம்ஹாரம் பண்றது, நான் உங்களை சம்ஹாரம் பண்றேன் பாருங்கன்னுட்டு இவன் அந்த பழமாக இருக்கக்கூடிய அசுரனை கன்றை வாளை பிடித்து அடித்து அதை பறிக்கிறது போல 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணினார் வீரன், மகாவீரன் கண்ணன். அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திருத்தெற்றி அம்பலம்னு சொல்லக்கூடிய திவதேசத்துக்கு போய் சேருங்கோ, நமக்கெல்லாம் நல்ல கதி. காலமெல்லாம் போயிடுத்து, சாவிய போறோம்னு தெரியாது, திரும்ப பிறந்து திரும்ப கஷ்டப்பட வேண்டாம். அதனால அந்த பெருமாளை அந்த கஷேத்திரத்துல போய் சேவித்து சரணாகதி பண்ணுங்கோ, மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு இதுவரை தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் வீணா கழிந்தது நினைத்து ஆழ்வார் கவலைப்படுறார். பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். எத்தனை நாள் வீணா கழிச்சுடன் தெரியுமா சுவாமி, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு பயப்படுறேன், அழறேன். ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த நாள்கள். ஊம கனவு கண்டா சொல்ல முடியுமோ? நாம கனவு கண்டா கனவுல இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு காத்தால எழுந்தாரண்டியான சொல்ல முடியும். பாவம் ஊமையால சொல்ல முடியுமோ? அந்த மாதிரி என்னுடைய வாழ்நாள் எல்லாம் வீணா போயிடுத்தே. ஊம கனவு கண்டு என்ன பிரயோஜனம், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சரி சுவாமி, வாழ்நாள் எல்லாம் வீணா போயிடுத்து, தப்பா வாழ்ந்துட்டேன், சரியா பெருமாள் திருவடியை ஆசிரியக்கல, அழுதுண்டே இருந்தா போருமோ? பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அழுதா போருமோ? அரவணை மேல் கண்டு தொழுதேன். திருவனந்தாழ்வான் மீது சைனித்துக் கொண்டிருக்கிறானே பெருமாள், அவனை சேவித்து தொழுதேன், சேவித்தேன். சுவாமி, இத்தனை நாள் வாழ்க்கை வீணா ஊச்சுட்டேன், சாவர் காலமும் நெருங்கிடுத்து, திருவனந்தாழ்வான் பேர்ல சயனிச்சுட்டு இருக்கிற உன் திருவடியை பிடிச்சி சரணாகதி பண்றேன், நீ என்ன காப்பாத்தணும், எனக்கு மோட்சம் தரணும், நீயே என்ன கரை சேர்க்கணும்னு பிரார்த்தித்தேன் அப்படின்னு ஆழ்வார் தான் இத்தனை நாள் வீழா கழித்தாலும் இப்போது நல்ல கதிக்கு வழி தேடி கொண்டதை அறிவிக்கிறார். அதனால நாம அப்படி பண்ணணும்னு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் உபதேசம் பண்றார் நமக்கு. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அரவணை மேல் கண்டு தொழுதேன்னு சொன்னார் இல்லையோ. இந்த ரங்கநாதனாவும் அரவணை மேலதான் பள்ளி கொண்டு இருக்கான் பெருமாள். அதே பள்ளி கொண்ட ரங்கநாதனும் இங்க அரவணை மேலதான் படுத்துட்டு இருக்கான். அவனை சென்று சரணாகதி பண்ணுங்கள் ஆழ்வார் சொன்னார். அதே வேறு வார்த்தைகளாலே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்க காட்டி கொடுக்கிறார் அப்படின்றது அனுபவம். திருமாலையில பெரிய பெருமாளுடைய திருமேனியை தியானம் பண்றதாக ஒரு பாசுரம். பாயுநீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோலும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. பெரிய பெருமானுடைய திருமேனி அழக வர்ணிச்சுட்டு இந்த அழகான எம்பெருமானுடைய திருக்கோலம் திருமேனி வடிவழகு பக்தாலான நம்முடைய மனசை விட்டு நீங்களாமோ? ஒரு நாளும் நீங்க கூடாது, மனசிலேயே இருக்க வேண்டும் என்பதாக தொண்டடிப்பொடி ஆழ்வார் உபதேசம் பண்றார். அங்கே பாம்பனை பள்ளி கொண்டான்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த ரங்கநாதனே இங்க வந்தபடியினாலே இங்கும் பாம்பனையிலேயே பள்ளி கொண்டிருக்கான். அங்கே பாம்பனை பள்ளி கொண்ட
மாயனார் திரு நன்மார்பும் மரகத உருவும் தோலும் தூய தாமரை கண்களும்னு குறிப்பிட்டார். தூய தாமரையை போன்ற கண்கள். இங்க அதே செந்தாமரையை போன்ற கண்களை உடைய ரக்தாட்சனா செங்கன்மாலா பெருமாள் படுத்துட்டு இருக்கான். இதுவே இவன் ரங்கநாதன் தான் என்பதை அறிவிக்கும் முகமாக இருக்கிறது. அவனுடைய திருவடிகளை சரணாகதி பண்ணி ஒரு வழி தேடிக் கொள்வோம்னு ஆழ்வார்களும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் காட்டி கொடுக்கிறா. இந்த எம்பெருமானை சதா மனதிலே தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டியதான தியான ஸ்லோகம். ரக்தாந்தாக்ஷசமாஹ்வயோ ஹரிரசௌ ரக்தாம்புஜாநாயிகா தீர்த்தம் சூரிய நிஷேவிதம் ஸ்ருதிமயம் தத்வ்யோமயானம் மகதே உத்யத் சூரியமுகஸ்ச ரக்தகமலா சாக்ஷாத் கிருதः சர்வதா மஹ்யா சைவ ததா புஜங்கசயனோ ரக்தாம்பரோ ராஜதே. ரக்தாந்தாக்ஷா செங்கன்மால் என்கிற சமாஹ்வயோ பெயரோடு கூட ஹரிஹி எம்பெருமான் இங்கு ரக்தாம்புஜாநாயிகா செங்கமலவள்ளி நாச்சியார் என்கிற தாயாரோடைய கூட தீர்த்தம் சூரிய நிஷேவித்தம் சூரியனாலே சிருஷ்டிக்கப்பட்டு அவனாலே சேவிக்கப்பட்ட சூரிய புஷ்கரணி என்கிற தீர்த்தத்தினுடைய கரையிலே ஸ்ருதிமயம் தத் வியோமயானம் மகத்து. யானம்னா வாகனம், வியோமம்னா ஆகாசம். வியோமயானம்னா ஆகாசத்திலே பயணிக்கக்கூடிய வாகனம், அதாவது விமானம். இங்க என்ன விமானம் அப்படின்னா ஸ்ருதிமய விமானம். ஸ்ருதிமயம் என்றும் வேத விமானம் என்றும் சொல்லப்படுகிற விமானத்தினுடைய நிழலிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான். மகத்து இந்த விமானமும் பரம்பொருள். ஏன்னா அந்த பெருமாளுடைய சொரூபமாவே திகழறபடினாலே அந்த விமான நிழலிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளும் மகத்தத்துவம் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறார். ஏன் ஸ்ருதிமயம்னு பேருனா வேதங்கள் எந்த எம்பெருமானையும் பிராட்டிமாரையும் ஜெகத் காரணமா கொண்டாடுறதோ அதுபோல இந்த விமானம் வேத விமானமாக இருந்து கொண்டு வேதத்தாலே கொண்டாடப்படக்கூடிய பெருமாள் பிராட்டி தான் பரம்பொருள்னு அறிவிக்கிறபடியினாலே இது ஸ்ருதிமய விமானம், வேத விமானம்னு கொண்டாடுறது. உத்யத் சூரிய முகஸ்ச சூரியன் உதிக்கக்கூடிய திக்கான கிழக்கு திக்கை பார்த்தது போல பெருமாள் சயனித்துக் கொண்டு ரக்த கமலா சாக்ஷாத் கிருதா. ரக்த கமலா செங்கமலவள்ளின்னு சொல்லக்கூடிய தாயார் இங்கே தபஸ் பண்ணி இந்த எம்பெருமானை சாட்சாத்கரித்தாள், நேர சேவித்தாள். அப்படி செங்கமலவள்ளி நாச்சியாரினுடைய தபஸுக்கு இறங்கி வந்து அவள் கண்களுக்கு சேவை கொடுத்த பெருமாள் சர்வதா மஹ்யா சைவ ததா எல்லோரும் பார்க்கும்படியாக அந்த செங்கமலவள்ளி நாச்சியாரோடு மட்டுமல்லாமல் மகின்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியோடும் கூட சேர்ந்து புஜங்க சயனத்திலே திருவனந்தாழ்வான் மீது பள்ளி கொண்டவனாக ரக்தாம்பரோ ராஜதே. அம்பரம்னா வஸ்திரம், ரக்தம்னா சிவப்பு, சிவப்பு நிற வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். இவன் செங்கண்மால் சிவந்த கண்ணன், பிராட்டி செங்கமலவள்ளி. அதனாலே சிவப்புன்னா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு இந்த பெருமாளுக்கு. சிவந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான். இந்த தியான ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட திருமேனி நன்னா மனசுல பதியணும்னா இப்போ பெருமாள் அங்க வர்ண கலாபமா எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகை அனுபவிக்க வேணும். ஆச்சரியமா ஒரு நீல நிற மேகம், ஒரு நீல நிற கடல் படுத்துட்டு இருக்கிறது போல அழகான பெருமாள், நன்னா சேவிக்க வேண்டிய பெருமாள். இப்படி திருத்தற்றி அம்பலம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே செங்கன்மால் என்கிற பெயரோடு வேதமய விமானம் ஸ்ருதிமய விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய நிழலிலே சூரிய புஷ்கரணியினுடைய கரையிலே சூரியனாலே வணங்கப்பட்டவனாக கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு கூட ஆதிசேஷன் மேலே படுத்துக்கொண்டு செந்நிற பீதாம்பரம்னு சொல்லக்கூடிய சிவப்பு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு செங்கமலவள்ளி தாயாருக்கு காட்சி கொடுத்தவனா அவளோடும் பூமி பிராட்டியோடும் சேர்ந்து கூட எம்பெருமான் இந்த கஷேத்திரத்திலே வசிக்கிறான். அவனை அடைந்து சரணாகதி பண்ணுங்கள் என்பதாக இந்த ஸ்லோகம். ஹரிரசௌ ரக்தாம்புஜாநாயிகா தீர்த்தம் சூரிய நிஷேவிதம் ஸ்ருதிமயம் தத்வ்யோமயானம் மகதே உத்யத் சூரியமுகஸ்ச ரக்த கமலா சாக்ஷாத் கிருதः சர்வதா மஹ்யா சைவ ததா புஜங்கசயனோ ரக்தாம்பரோ ராஜதே. ஸ்ரீமதே ரக்த பங்கஜவல்லி நாயிகா சமேத லக்ஷ்மீரங்க பரபிரம்மணே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.